அன்பானவர்களே, நேற்று இரவும் இன்று பகலும் தேவனின் திராட்சை தோட்டத்திலே என்று சொல்லுகிற வார்த்தையிலே, நேற்றிரவு தேவனின் திராட்சை தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து திராட்சை செடி என்று சொல்லி கனி கொடுக்கும் அனுபவங்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இன்று பகல் வேளையிலே தேவனுடைய திராட்சை தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து எஜமானுடைய குமாரன் என்கிற நிலையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து, குறிப்பாய் திருத்துவத்தை குறித்தும், எஜமானின் பங்குகளை குறித்தும், எஜமானின் சித்தத்தை குறித்தும் நாம் தியானித்தோம். இன்று இரவிலே தேவனின் திராட்சை தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து தோட்டக்காரர் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் திருவசனத்தை தியானிக்க போகிறோம். தேவனின் திராட்சை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தோட்டக்காரர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து 2 பகுதிகளை வாசித்து இந்த வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து செல்லலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6-9 வரையிலான வசனங்களில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. இந்த உவமையிலே இங்கே ஒரு தோட்டக்காரர், அந்த தோட்டத்துக்கு எஜமான் தோட்டத்தை வந்து பார்வையிட்ட பொழுது ஒரு அத்திமரம் கனி கொடுக்காமல் நிற்கிறது. அது திராட்சை தோட்டத்திலே நடப்பட்டிருந்த அத்திமரம். எல்லா நன்மையும் அனுபவித்து விட்டும் ஒரு கனி இல்லாமல் இருந்தது. அப்பொழுது எஜமான் தோட்டக்காரரை பார்த்து சொல்லுகிறார், இதை வெட்டி போடுங்கள், எதற்கு இது தோட்டத்தை கெடுக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது தோட்டக்காரர் அந்த அத்திமரத்துக்காக, அந்த கனி கொடாத அத்திமரத்துக்காக எஜமானனிடத்திலே பரிந்து பேசி அதற்கு 1 வருஷம் கிருபையின் காலத்தை வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த உவமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு தோட்டக்காரர் என்ற நிலைமையிலே நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தராக நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் பல வேளையில் நீதி செய்ய முற்படும் பொழுது, தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்க, கனியற்றவனுக்கு தண்டனை கொடுக்க முற்படும் பொழுது, ஆண்டவர் இயேசுடைய பரிந்து பேசுதலினாலே கிருபையின் காலம் கிடைக்கிறது என்பதை இது காட்டுகிறது. அல்லேலூயா. சோ இயேசு தோட்டக்காரர் என்று சொல்லி நாம் தியானிக்கையிலே இந்த ஒரு காரியம் மிக முக்கியமானது. ஆனால் இதை இன்னொரு வேத பகுதியின் அடிப்படையிலே தோட்டக்காரருடைய பல்வேறு செயல்பாடுகளை, குறிப்பாய் 5 செயல்பாடுகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனிப்பீர்களாக. ஏசாயா 5 முதல் 2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம்,
நேசருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, அவர் அதிலே வேலைகளை செய்தார் என்று பார்க்கிறோம். சோ எஜமானும் அவரே, தோட்டக்காரரும் அவரே என்று சொல்லத்தக்க நிலையிலே இந்த வேத பகுதி அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன தோட்டக்காரன் செய்கின்ற அழகான ஒரு 5 வேலைகளை அங்கே பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்ன வேலை? வேலி அடைத்த தோட்டக்காரன். அல்லேலூயா. தோட்டத்துக்கு வேலி அடைத்த தோட்டக்காரன், தோட்டத்தில் இருந்த கற்களை பொறுக்கின தோட்டக்காரன், நற்குல திராட்சை செடிகளை தோட்டத்திலே நட்ட தோட்டக்காரன், கோபுரத்தை தோட்டத்தின் நடுவிலே கட்டின தோட்டக்காரன், கடைசியிலே ஆலையை உண்டு பண்ணின தோட்டக்காரன். அல்லேலூயா. இந்த 5 அழகான பணிகளை அந்த தோட்டக்காரர் நேசராகிய இயேசு கிறிஸ்து சபையிலே நமக்கும் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைக்கு அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தில் இந்த பணிகளை செய்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவாகிய தோட்டக்காரர் சபையாகிய தோட்டத்துக்குள்ளே இந்த 5 விதமான அழகான பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவு ஆகிய அந்த தோட்டக்காரருடைய தோட்டத்தில் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு முதலாவதாக வேலி அடைத்த தோட்டக்காரரை குறித்து பார்க்கலாம். ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலே வேலி அடைக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது முக்கியமாக 2 விஷயத்தை நமக்கு காட்டுகிறது. வேலி என்று சொல்லும் பொழுது முதலாவது, இந்த ஏரியா என்னுடையது என்று காண்பிப்பதற்காக வேலி அடைப்பது உண்டு. அந்த வேலி ஒருவேளை சின்ன ஒரு கல்லுக்கட்டா இருக்கலாம், அல்லது ஒரு முள்வேலியா இருக்கலாம், அல்லது பெரிய மதில் சுவரா இருக்கலாம், பலவிதங்களில் வேலி இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வேலி அங்கு கட்டும் பொழுது ஜஸ்ட் ஒரு வானத்தை தோண்டி ஒரு குழியை தோண்டி அதில் 2 செங்கல் அடுக்கி வச்சு ஒரு வருஷம் அப்படி கட்டி வச்சாலே அதுக்கு பேரும் வேலி தான். அந்த வேலி ஒருவேளை பெருசாய் பாதுகாத்து கொள்ளாது. ஆனா எங்க பாதுகாக்கும்? இந்த ஏரியா அபகரிக்கப்படாமல், இந்த ஏரியா இன்னாருடையது, இது ஒருவருடைய வகை என்று அறியக்கூடிய அளவுக்கு திறந்து கிடக்கிற மற்ற ஏரியாக்களில் இருந்து இந்த ஏரியாவை அது வேறுபடுத்தி காட்டுகிறது. அல்லேலூயா. அப்ப வேலி அடைத்தல் என்று சொல்லும் பொழுது முதலாவது ஒரு வேறுபடுத்தி பாதுகாத்தல், வேறுபடுத்தி வைத்தல், உலகிற்கு அதை வெளிப்படுத்துதல் என்று சொல்லி அழகான அர்த்தத்தை அது கொடுக்கின்றது. சிலர் திறந்து கிடக்கிற பூமியிலே தங்களுக்கு ஒரு பிளாட் வாங்கின உடனே அதிலே வேலி அடைத்து ஒரு போர்டும் வச்சிருவாங்க, இது இன்னாருடைய ப்ராப்பர்ட்டி என்று சொல்லி போர்டும் வைத்திருவார்கள். இந்த மாதிரி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தமக்கு சொந்தப்படுத்தி நம்மை வேலி அடைத்து தம்முடையவர்களாக காண்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் ஆசைப்படுவது அதுதான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அவர்தான் உண்டாக்கினார். ஆனால் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உண்டு. அந்த கூட்டத்தை எப்பொழுதும் மற்ற கூட்டத்தை விட்டு வேறுபடுத்தி காண்பிப்பதில் கர்த்தர் மிக சந்தோஷம் அடைகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் ஜாதிகளோட கலந்து உலகத்தானோட கலந்து அசுத்தத்திலும் உலகத்தினுடைய கரைகளிலும் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடையவர்களாக இருக்க முடியாது. அதனால அவர் தன்னுடையவர்களை வேலி அடைத்து மற்றவர்களை விட்டு வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காட்டுகிற அல்லது காக்கிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாய் சொல்லி இருக்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா.
ரெண்டு காரியம் சொல்லியிருக்கு பாத்தீங்களா? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை பிறரிடத்திலிருந்து, மற்ற ஜனங்களிடத்திலிருந்து என்ன பண்ணினேன்? பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் வேறுபடுத்துதல், பிரித்தெடுத்தல். கர்த்தர் எப்பொழுதும் இதை விரும்புகிறார். நீ என்னுடைய தோட்டம், நீ என்னுடைய வகை, நீ என்னுடைய குமாரனும் குமாரத்தியும். அப்போ நீ எல்லாரோட கலந்து எல்லார போல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நீ என்னுடையவனா இருக்கணும், என்னுடையவளாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் ரொம்ப ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. அதுதான் முதல் பகுதியில் சொன்னார். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நாம அவருடையவர்கள், நாமும் அப்படி பிறரை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவருக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருக்கணும். நம்ம கண்டபடி நடந்து கொண்டு வந்து நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது, கர்த்தரோடு நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, அப்போ நாம் கர்த்தருடையவர்கள் என்று சொன்னால் அதிலே சில வேறுபாடுகள் கண்டிப்பாக நமக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். இந்த பரிசுத்தர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே வேறுபடுத்தப்பட்டவர். அவர் மற்றவர்களோடு கலவாமல் இருக்கிறவர் என்றுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. பரிசுத்தம் என்றாலே அதுதான். பரிசுத்தம் என்று சொல்லுகிறது கான்சிக்ரேஷன் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது, சேக்ரட் என்ற ஒரு வார்த்தையிலே வருகிறது. அப்போ கான்சிக்ரேஷன் பிரதிஷ்டை செய்வது. இதை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்கிறோம். இவரை கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரதிஷ்டை செய்கிறோம். இவரை ஊழியத்தில் மேன்மையான ஊழியங்களை செய்வதற்கு இவருக்கு பாஸ்டராக இவரை பிரதிஷ்டை செய்கிறோம், அபிஷேகம் பண்ணுகிறோம், அப்படியெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். அப்போ இவரை பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று ஒரு பக்கத்தில் அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆலய கட்டடத்தையும் அப்படிதான் பிரதிஷ்டை செய்கிறோம் கர்த்தருக்கு. நம்ம வீடுகளை கூட கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? பிரதிஷ்டை செய்கிறோம். அல்லேலூயா. இந்த பிரதிஷ்டை என்ற வார்த்தை ஒரு பக்கம் அர்ப்பணிப்பு. முக்கியமாக அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால் இது கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்கிறோம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து சர்ச்சுக்கு முன்னாடி கொண்டு வந்து கர்த்தருக்கு என்ன பண்றோம்? பிரதிஷ்டை செய்கிறோம். இதெல்லாம் பரிசுத்தப்படுத்துதல் என்பதாகும். இது கர்த்தருக்கு, என் பிள்ளை கர்த்தருக்கு, கர்த்தருடைய வழியிலே வளர்த்துவேன், அதற்கு தான் பிரதிஷ்டை பண்றேன். என் மனம் போலையும் வளர்த்த மாட்டேன், அந்த பிள்ளைக்கு மனம் போல போகவும் விட மாட்டேன், உலகத்தாருடைய வழியில போகவும் விட மாட்டேன், கர்த்தருடைய வழியில இந்த பிள்ளைய வளர்த்துவேன். அல்லேலூயா. இந்த கட்டடம் கர்த்தருக்கு ஆலயமாக பிரதிஷ்டை பண்றோம் அப்படி சொன்னா இதுல கண்ட கண்ட காரியம்லாம் நடக்கிறதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தரை ஆராதிக்கிற காரியம், கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்யறதுக்கு தான் இந்த கட்டடம். அதனால இதை கர்த்தருக்குன்னு பிரித்தெடுத்து பிரதிஷ்டை பண்றோம், பரிசுத்தப்படுத்துறோம். அல்லேலூயா. இதுதான் ஒவ்வொன்றும். இந்த வீடு பிரதிஷ்டையை குறித்து சொன்னேன். இன்றைக்கும் பல தேவ மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வீடு பிரதிஷ்டை ஆராதனை அல்லது வீடு திறப்பு விழா என்று சொல்லதுக்கு பதில் என்ன சொல்லுவார்கள்? வீடு பாலு காய்ப்பு. வீடு பாலு காய்ப்பு. வீட்டில் பாலுக்கு தான் மட்டும்தான் காய்ப்பீங்களா? சோறு கறி வைக்க மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது எங்க ஒரு சம்பிரதாயத்திலிருந்து அப்படி வந்து போச்சு. முந்தின காலங்களிலே வீடு பிரதிஷ்டை அப்படின்னு சொன்னாலே நடு வீட்டில் செங்கலை கூட்டி வச்சு இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஒரு மண்பானையை வச்சு, புதுப்பானை மண்பானை, அது சூடாகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதில் பாலை ஊற்றி அதை சூடுன்னு சூடாக்கி அந்த பால் பொங்கி என்ன செய்யணுமா? வழியணுமா? அதிலே எத்தனையோ டெக்னிக்கெல்லாம் வச்சிருக்கிறார்கள். அது ஒன் சைடாக வடிஞ்சிடக்கூடாதான். அதுலேயும் சிலது ஒரு திசைக்கு நேராக தான் வடியணுமா. அப்போ அதுக்கெல்லாம் பானையை ரைட்டாக டில்ட் பண்ணி வைப்பார்கள். இதுக்கு இந்த மரவேலை செய்கிற ஆசாரியார் தான் அதுக்கு பெரிய ஒரு இவர், அவர் தான் அங்கே எல்லாமே நடத்துவார்னு ஒரு காலகட்டத்தில். பாஸ்டர்லாம் சும்மா ஜோ பண்ணிட்டு ஒதுங்கி நின்றுக்கிடணும். ஃபுல் நடத்திப்பு யாரு? ஆசாரியார் தான் எல்லாம் நடத்திப்பேன்னா அவருக்கு வேலை தான் பெரிய வேலை. அந்த காலத்தில் கட்டுற கட்டடம் அந்த மர வேலைப்பாடான ரூஃப் எல்லாம் வச்சு கட்டுறது இல்லை, அது அவருக்கு திறமையை காட்டுவார். அப்படி இப்போ கல்யாண வீட்டில் யார் நடத்திப்புக்காரர் தெரியுமா? ஃபோட்டோக்காரர்.
பாஸ்டர்மார் தங்கள் கடமையை செய்து ஒதுங்கி நின்று அவைதான் சொல்லுவாங்க, அங்கே திரும்பு இங்கே திரும்பு. அதுலேயும் நம்ம கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட வாக்கு வாங்கிட்டு நிற்பான், இங்கே பாரு மொத்தம் இங்கே திருப்பு அப்படிம்பான். ஐயோ, அப்போ பாருங்க இப்படியெல்லாம் நடக்கிறது. சரி இருக்கட்டும். அப்போ இந்த பால் காய்ப்பு என்பது அங்கிருந்து வந்தது. அப்புறம் இப்போ பால் கிடையாது. நீங்கள் யாரோ பால் இந்த பிரதிஷ்டை அன்னைக்கு பாலை நடு வீட்டில் வச்சு காய்க்கிறீங்களா? இப்போ சொன்னாலும் காய்க்க மாட்டாங்க. ஏன்னா தெரியும் பெயிண்ட் எல்லாம் உருகி போகும். அந்த காலத்தில் மண்ணு சவறு சூடாகும், அதுக்கு பிரயோஜனம் தான். இப்போ அப்படி இல்லை, நேராக ராங் எஃபெக்டை பேட் எஃபெக்டை கொண்டு வந்துடும். பாருங்க, நம்ம ஸ்தாபனத்தில் கூட பாஸ்டர் தாமஸ் அவர்கள் எவ்வளோ நாட்கள் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ரொம்ப பிரசங்கம் பண்ணி ரொம்ப பாடுபட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒன்று. கல்யாணத்துக்கு டேட் வாங்க வருவார்கள். செவ்வாய்க்கிழமை டேட்டு கொடுத்தா பயந்து ஓடிடுவார்கள். செவ்வாய்க்கிழமை தோஷம். இப்படி நிறைய விஷயம் உண்டு. அப்போ இந்த பால் காய்ப்பு சம்பிரதாயம் அது தேவையில்லாதது. அதை விட்டாச்சு. விட்டாலும் சீட்டடிக்கும் போது எப்படி அடிப்பாங்க? வீடு பால் காய்ப்பு சொல்லுவோம். வீடு பால் காய்ப்புக்கு வந்துருங்க, வீடு பால் காய்ப்புக்கு வந்துருங்க. தேவ பிள்ளைகள் இதெல்லாம் மாற்றணும். வீடு பிரதிஷ்டை ஆராதனை. அல்லேலூயா, அப்படிதானா? அதை அந்த மாதிரி செய்யுங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி நம்ம கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்றது இது கர்த்தருக்குன்னு பிரதிஷ்டை பண்றேன்னா அவருக்குன்னு பிரித்து வைக்கிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன் என்பது தான் அர்த்தம். அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையிலுமே கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளையா மாறின பிறகு எல்லா காரியத்திலையும் எல்லா மனுஷரோட போய் நீ கலந்திருந்து அவங்கள செய்யறது போல நீ செய்ய முடியாது. அவைகளில் பல காரியங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். இந்த பைபிள்ல உங்களுக்கு நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது விட்டு விலகு அப்படி எழுதியிருக்கக்கூடிய வசனங்களை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. என்ன, பைபிள் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்க படிக்கணும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் சிலர்லாம் நினைக்கிறது என்னன்னா, போதகர்னு அங்கே சொல்லியிருக்குது ஆடைண்டு பாஸ்டர்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அது மேப்பர். தமிழில் உள்ள வார்த்தை மேப்பர் தான், இங்கிலீஷில் பாஸ்டர்னு அர்த்தம். போதகர்னா டீச்சர்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம ஆனால் பழக்கத்தின்படி என்ன செய்வோம்? மேப்பர்களை என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் சாரி, இந்த இது பாஸ்டர்மார தமிழில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? போதகர்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் மேப்பர்னு அர்த்தம். இந்த போதகர் அப்படின்னு வர்றது டீச் பண்ணுறவங்க. டீச் பண்ணுறது எல்லாருமே டீச் பண்ணலாம். எல்லாரும் சபைக்கு மேப்பராக இருக்க முடியாது. ஆனால் எல்லாரும் என்ன செய்ய முடியும்? போதிக்க முடியும். சண்டே ஸ்கூல் டீச்சரும் என்ன பண்ணுறாங்க? போதிக்கிறாங்க, டீச் பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கு. நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவும் போதிக்கிறது தான். இப்படி போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் போதிக்க வேண்டிய காலம். ஆனால் நீங்கள் இன்னும் அதுக்கு தக்கதா வளரலையே. ஏன்னா வசனத்தை சும்மா அப்படி மட வாசிக்கிறீங்க. ஒரு தடவை வாசிக்கும் பொழுது இன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கண்டுபிடிப்போம். ஒரு நோட் புக்கை போட்டுக்குவோம். போட்டுட்டு அதெல்லாம் எழுதி வந்தா உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை கிடைக்கும். அல்லேலூயா. இந்த விட்டு விலகுதல், நீங்க பரிசுத்தமாகுதல் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர்க்கேற்ற பரிசுத்தவான்களா மாறணும். கர்த்தரும் நம்மளை நீ என்னுடையவள்னு உரிமை பாராட்டி வேலி அடைத்து வேறுபடுத்துகிறார். அப்போ நம்மளும் அந்த பரிசுத்தத்தை காத்து அந்த வேலிக்குள்ள நிக்கணுமே. அதற்கு விட்டு விலகுன்னு சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த வசனத்துல எதை விட்டு விலகணும்னு சொல்லியிருக்கு அதையும் ஒரு சின்ன குறிப்பு எழுதிக்கிடணும். வசன ரெஃபரன்ஸையும் எழுதி இன்ன சொல்லியிருக்கு. இப்படி தலைப்பு வாரியா போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நிறைய விஷயங்களை விட்டு விலகுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நான் நேற்றை கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். பாவத்தை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். விக்கிரக ஆராதனைகளை விட்டு, விக்கிரகத்தை விட்டே விலகுன்னு நிறைய வசனங்கள் சொல்லுது. பாவத்தை விட்டு விலகணும், விக்கிரகத்தை விட்டு விலகணும், வேத புரட்டுகள் துருபதேசங்களை விட்டு என்ன பண்ணணும்? விலகணும்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. உலகத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் விட்டு என்ன பண்ணணும்? விலகணும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு என்ன பண்ணுங்க? விலகுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த 5 முக்கியமான டாபிக்ல உள்ளுக்கு நிறைய விஷயங்கள், அதை விட்டு விலகு இதை விட்டு விலகுன்னு சொல்லி இருக்கிறத நீங்க வேதத்துல படித்தறிய முடியும்.
இது ஏன்னா நீ அதோடு போய் சம்பந்தம் கலந்து கொண்டு இருந்தால் நீ கிறிஸ்துவுடையவனாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப நீ பெற்ற ரட்சிப்பு வீணா போயிரும். அதுக்கு இடம் வைக்க கூடாது. நம்ம ஆண்டவருக்குன்னு வந்தாச்சு, ஆண்டவர் வேலி அடைக்கிறார், அந்த வேலிக்குள்ள நிக்கணும். ஆண்டவர் வேலி அடைச்ச பிறகு நான் இஷ்டத்துக்கு வெளியே போய் சம்பந்தம் கலப்பேன்னு சொன்னா நீ உன்னுடைய அழைப்பை நஷ்டப்படுத்துவாய், உன்னுடைய பரிசுத்தத்தை நீ இழப்பாய், உன்னுடைய தெய்வீக மேன்மைகளை நீ இழப்பாய். அதனால கண்டிப்பாக பாவத்துக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது, விக்கிரகத்துக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது, தவறான உபதேசங்களுக்கும் அவர்கள் சொல்றவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது, உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதோடு ஒழுங்கில்லாம நடக்கிறானா அவனை விட்டு விலகு. அல்லேலூயா. இவைகளை தேவ மக்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தவான்களாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த பரிசுத்தமாகுதல் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்துக்கு அடிமையாய் இருந்தீர்கள், இப்பொழுது அதை விட்டு நீங்கள் தேவனுக்கு அடிமையாய் மாறி இருக்கிறீர்கள். அப்படி தேவனுக்கு அடிமையா மாறினதுனால உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிற பலன் பரிசுத்தமாகுதல், முடிவோ நித்திய ஜீவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப நித்திய ஜீவனுக்காகத்தான் நாம் இயேசுவை பின்பற்றி வாழுகிறோம். ஆனா இப்பொழுது நமக்கு கிடைக்கிற பலன் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நித்திய ஜீவனில் போய் சேருவதற்கான ஒரு வாழ்வு பாதை. இந்த வாழ்க்கை பாதையிலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே வருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இது ஒரு நாள்ல டக்குன்னு நடக்கிறது அல்ல. ரட்சிப்பு என்பது ஒரு இமைப்பொழுதில் நடக்கும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், இயேசுவை அவர் நமக்காய் சிலுவையில் செய்த அந்த ஏக பலியை விசுவாசித்து நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டால் நம்முடைய சகல பாவங்களையும் ஒரு இமைப்பொழுதில் இயேசு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. நமக்கு ஆத்தும ரட்சிப்பை தருவார். ஆமென். ஆனா என்னைக்கு அந்த ரட்சிப்பை பெற்றோமோ அன்னையிலிருந்து பரிசுத்தமாகுதல் நம்ம வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆயிரும். அல்லேலூயா. இது மரணம் வரைக்கும் நடக்கும். மரணம் வரைக்கும் நடக்கும். எவ்வளவு தூரம் நாம் நம்மை கர்த்தருடைய வசனத்துக்கும் பரிசுத்தாவிக்கும் ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் கிரியை செய்துட்டே இருப்பார். அதான் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன பண்ணட்டும், பரிசுத்தமாகட்டும், ஆயிட்டே இரு, அது உனக்கு மேன்மை. நித்திய ஜீவன்ல போகும்பொழுது மகிமையான பங்குகளை நீ அடைவாய். அல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகளை, பரிசுத்தமாகுதல் மிகவும் முக்கியம். இந்த பரிசுத்தமாகுதல் என்று சொல்லும் பொழுது, அதாவது கெமிஸ்ட்ரியில் ஒரு இது உண்டு, எலக்ட்ரோபிளேட்டிங் என்று சொல்லுவார்கள். அந்த அந்த இது கெமிஸ்ட்ரி இது எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னா, ஒரு பக்கம் ஒரு ராடும் இன்னொரு பக்கம் இன்னொரு ராடும் இருக்கும். 2 ராடுகள் வச்சிருப்பார்கள். அதுல ஒரு ராடு அந்த எந்த ஒரு ஐட்டம் மெட்டல் அடுத்த ராடுல கொண்டு சேர்க்கணுமோ அது இதுல இந்த ராடுல இருக்கும். உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இந்த ராடு ஒரு மெட்டலா இருக்கும். அப்ப அந்த ராடு பிளைனா இருக்கும். அதுல இந்த மெட்டலை கொண்டு என்ன செய்யணும், பிளேட்டிங் பண்ணணும். அதுதான் அதனுடைய வேலை. அதுக்காக இந்த 2 ராடுகளையும் ஒரு திரவத்துக்குள், ஒரு ரசாயன கலவைக்குள் வைப்பாங்க. அது அதுக்கேற்ற ரசாயன கலவையா இருக்கும். அதுக்குள்ள வச்ச உடனே இந்த ராடுல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மெட்டல் இழக ஆரம்பிக்கும். இழகி 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 அப்படியே இந்த ரசாயன கலவையில் அது கலந்து அது அப்படியே பயணித்து அந்த ராடுல போய் ஒட்ட ஆரம்பிக்கும். இது கொஞ்ச நேரம் கொஞ்சம் அதுக்குள்ள காலகட்டம் வரைக்கும் அப்படி நடக்கும். ஒவ்வொரு இதுகளுக்கு கெமிஸ்ட்ரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு ஒரு காலம் உண்டு. அப்ப அந்த காலம் வரைக்கும் இதிலிருந்து இழகி 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 அதுல ஒட்டி 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 கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே இருக்காது. இதுல இருந்து ஃபுல்லா இழகிடும். அதுல போய் ஃபுல்லா என்ன செய்துரும், ஒட்டிடும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. இப்ப நம்ம முழுக்க முழுக்க உலகத்துல ஒட்டி இருக்கோம். உலகம் என்கிற ராடுல தான் நம்முடைய முழு வாழ்க்கையும் ஒட்டி கிடக்குது. நம் உலகத்தான். ஆனா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நமக்கு இந்த பரிசுத்தமாகுதல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகம் என்கிற ராடுல இருந்து கிறிஸ்து என்கிற ராடுல போய் நம்ம ஒட்ட ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா.
அப்போ ஆத்ம ரட்சிப்பு வந்த உடனே இந்த கிரியை ஆரம்பிச்சிருது. இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு உலகத்தை விட்டு விலகி கிறிஸ்துவினிடத்தில் ஒட்டப்பட்டிருக்கிறோம் அல்லது சேர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாயிருக்கிறோம் அர்த்தம். இன்னும் நம்ம பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இது நம்ம வாழ்நாளிலே கவனிக்க வேண்டிய விஷயம், பரிசுத்தமாகுதல். அப்போ நான் கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்துவினை ரட்சித்தார். ஆனா என்னைக்கு நான் முழுமையும் கிறிஸ்துவ தரித்து கொள்றனோ அல்லது கிறிஸ்துவில போய் முழுமையை ஒட்டி கொள்றனோ அன்னைக்குதான் அது கம்ப்ளீட்டா நிறைவேறும். அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, நீங்க 5 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசியா இருக்கிறீங்கன்னு சொன்னா யோசித்து பாருங்க, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகத்தை விட்டு எவ்வளவு நீங்க விலகி கிறிஸ்துவிடத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்பமும் ஃபுல்லா உலக ஆசை, உலக பொருள் மேல ஆசை, உலகத்தினுடைய பதவிகள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், அது மேல தான் ஃபுல்லா ஆசை. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம், சபை கூடுதல், பரிசுத்தமாகுதல், பரலோகத்தை பற்றி தியானித்தல், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தல் போன்ற விஷயங்கள்ல எனக்கு அவ்வளவு பற்றுதல் வரல. சும்மா என்னமோ கடமைக்கு அப்படி செஞ்சிட்டு இருக்கேன், பழகிட்டேன், செஞ்சிட்டு இருக்கேன். இப்படி இருந்தீங்கன்னா பரிசுத்தமாகுதல் உங்களுக்குள் நடக்கவில்லை. அல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலே நீங்கள் அந்த உலகத்தான் என்கிற நிலையிலே விட்டு விலகி 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 கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்துவின் உடையவள் என்ற நிலையிலே எவ்வளவு தூரம் நீங்க வளர்றீங்களோ அதுதான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. இதுக்குத்தான் கர்த்தர் நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி நம்மை மற்றவர்களை விட்டு பிரித்தெடுத்து வேறுபடுத்துகிறார். ஆமென். அப்புறம் அவரோடு முழுமையும் ஒட்ட வைக்கிறார், முழுமையும் ஒட்ட வைக்கிறார். அல்லேலூயா. நாம அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். மலையாளத்துல ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டுல ஒரு அடிப்படை சொல்லும், ஆசா பாசம் ஆகும் குற்றிகள் கயருமாய் அறுத்து மாற்றனே. அப்படி அர்த்தம் என்னன்னா, ஆசா பாசம் என்று சொன்னா ஆசை இச்சைகள், ஆசை இச்சைகளாகிய குற்றிகள். குற்றிகள்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்க, இந்த மாடு மேய்க்கிறவங்க மாடை கொண்டு ஒரு தறி அடிச்சு அதுல கயிறு கட்டி மாடை மேய விடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த தறிக்க பேரு தான் குற்றி. அந்த குற்றியையும் அதை கட்டி இருக்கிற கயரையும் சேர்த்து அறுத்து என்ன பண்ணிரு, மாற்றிரு. அதோடைய அர்த்தம் என்னன்னா, நீ உலகத்தோடு கட்டப்பட்டு கிடக்கிறாய். இப்ப அந்த உலக ஆசாபாசங்கள் அந்த குற்றியையும் அந்த கயரை, அந்த தறியையும் அந்த கயரையும் சேர்த்து என்ன பண்ணிரு, அறுத்து மாற்றிரு. அதோட நீ ஒட்டி இருக்காத. இந்த உலகத்தை விட்டு வேறுபட்டு கிறிஸ்துவோடு ஒட்டி ஒட்டி நீ பரிசுத்தமாகு. அல்லேலூயா. ஆசபாசமாகும் குற்றிகள் கயருமாய் அறுத்து மாற்றனே. ஆசபாசமாகும் குற்றிகள் கயருமாய் அறுத்து மாற்றனே. கண்டிடும் கண்டிடும் பிரியனே ഞാൻ കണ്ടിടും അന്യനല്ല സ്വന്തം കണ്ണാൽ തന്റെ മുഖം കണ്ടിടും 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 പ്രിയനെ ഞാൻ കണ്ടിടും അന്യനല്ല സ്വന്തം കണ്ണാൽ തന്റെ മുഖം കണ്ടിടും. യേശുവേ മണാളനേ പ്രത്യാശയിൻ ദീപമേ, യേശുവേ മണാളനേ பிரத்யாசையின் பிரதீபமே. அல்லேலூயா. நல்ல அர்த்தமுள்ள பாட்டல்லவா? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகம் என்பதுல இருந்து ஒட்டுதல்ல இருந்து விலகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் மரணப்படுக்கையில கிடக்கும் பொழுது கூட உயிர் திடீர்னு போவாது, அங்கங்குமா இழுத்துட்டு கிடக்கும். பார்த்திருக்கீங்களா? இவர் மரிச்சிட்டாருன்னு நினைப்பாக, அடுத்தவர் சொல்லுவார் அந்த பீரோவை தர அப்படிம்பார். போகமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இப்படி இழுத்துட்டு கிடக்கு? அது இன்னும் எங்க ஒட்டி இருக்கு? உலகத்துல ஒட்டி கிடக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி தான் சிலருக்கு நிலைமை, சங்கடமான நிலைமை. அவர் சமாதானமா போகவும் மாட்டார்கள். ஆகவே தேவ மக்களே,
நாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்துண்ட ஆசை இச்சைகள், உலகத்துண்ட விஷயங்கள் இதெல்லாம் விட்டு விட்டு விலகி வசனம் படிக்க படிக்க ஆவியிலே பலப்பட கிறிஸ்துவோடு அதிக ஐக்கியம் வைக்கணும், அதிகம் ஒட்டிக்கிடணும். அல்லேலூயா. சோ நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை என்ன செய்தேன்னு சொல்றாரு, மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. அப்போ தோட்டத்தை நேசர் முதலாவது என்ன பண்றாரு, வேலி அடைக்கிறார். வேலி அடைச்சோன்னா அது தன்னுடையது என்று ஆகிவிட்டது. அல்லேலூயா. அவர் அதை தனக்கென்று சொந்தப்படுத்தி கொள்ளுகிறார். நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஆமென். இயேசு நம்மை தமக்கென்று சொந்தப்படுத்துறார்னா அது நாம் பெற்ற பெரிய பாக்கியம். அநேக கல்விமான்களுக்கு, அநேக ஞானிகளுக்கு வெளிப்படாத இந்த பெரிய சுவிசேஷத்தின் ரகசியம் கர்த்தர் பேதைகளாகி நமக்கு தந்து நம்மை தமக்கு சொந்தமாய் மாற்றி கொண்டார். அல்லேலூயா. சரி, இந்த வேலி அடைத்தார் அப்படி சொல்லும்போது தோட்டக்காரர் செய்த அழகான வேலை. இதை இரண்டாவது ஒரு அர்த்தம், பாதுகாத்தார். ஆமென். வேலி என்பது என்ன தருது? பாதுகாப்பை தருது. பாதுகாப்பை தருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கெல்லாம் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வரைக்கும் போடுறாங்க இல்லையா? எலக்ட்ரிக் ஃபென்ஸ். அந்த ஃபென்ஸில் மிருகங்கள் தொட்டுச்சுன்னா ஷாக் அடிச்சு ஓடி போயிடும். அந்த மாதிரிலாம் என்ன பண்றாங்க, வேலி போடுறான். பல்வேறு வேலிகள் இருக்கின்றன, பெரிய பெரிய காம்பவுண்ட்ஸ் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ இந்த பாதுகாவலையும் தேவன் நமக்கு தருகிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது, அவருடைய தோட்டமாகிய சபைக்குள்ள நம்ம சேர்க்கப்படும் பொழுது, அந்த தோட்டக்காரராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நேசராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம், நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். வேத புத்தகத்தில் நம்முடைய பாதுகாவலை குறித்து அநேக வசனங்கள் இருக்கின்றன. ஆமென். பொதுவாக இந்த 91ஆம் சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதிலேயே நமக்கு 5 பாதுகாவல் இருக்கிறது. ஆமென். என்ன பாதுகாவல்? 91ஆம் சங்கீதம் எல்லாரும் காணா படமா தெரியும் இல்லையா? என்ன பாதுகாவல் இருக்கிறது? உன்னதமானவருடைய மறைவு. உன்னதமானவருடைய மறைவு. ஆங்கிலத்தில் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. அந்த உயர்ந்த தெய்வத்தினுடைய மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல். நாம கர்த்தருடையவளாய் மாறும் பொழுது, அவர் நம்மை சுற்றி வேலி அடைத்து நம்மை அந்த சபைக்குள் ஆக்கி வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற பாக்கியம், நாம் உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். அவருடைய மறைவுக்குள்ளே நம்மை வைத்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, சில வேளை அரெஸ்ட் பண்ண வருவார்கள். ஒருத்தரை தேடிட்டே வருவாங்க. அவர் ஓடி போய் அந்த ஊர்ல பெரிய மனுஷன் வீட்டில் போய் தஞ்சம் புகுந்துருவார். அவர் வீட்டில் போலீஸ்காரர் திடீர்னு போய் என்ன பண்ண மாட்டார், தட்ட மாட்டார். வெளியே போய், சார் சார் உங்க வீட்டில் இருக்கான், வெளியே விடுங்க சார், அப்படி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பார். அதே வேளை வேற வீட்டில், அவருக்கு சொந்த வீட்டில் இருந்தால் உள்ள பூந்து தூக்கிட்டு செய்திருவார்கள், போயிடுவார்கள். அப்போ பாருங்க, பெரிய மனுஷனுக்கு மறைவிடத்தில் போய் உட்கார்ந்தோன்னா அந்த ஆளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு மறைவு கிடைக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்முடைய உன்னதமான தேவன் அவருடைய மறைவுக்குள்ளே நம்மை அழகா வைத்து பாதுகாக்கிறார். இந்த பாதுகாவல் கர்த்தருக்குள் வந்த நமக்கு உண்டு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிளவுண்ட மலையே என்கிற பாடல் வந்த சரித்திரத்தை குறித்து சொல்லுவார்கள். ஒரு மனிதன், தேவ மனிதன், திடீரென்று காட்டிலே இருக்கும் பொழுது கடுமையான மழையும் புயலும் வந்து மிகுந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்து விட்டதாம். தப்பிக்க வழியே இல்லை. அப்போ அவர் பார்க்கும் பொழுது ஒரு பாறை 2ஆக இப்படி நிற்கிறது. நடுவில் ஒரு ஆள் போய் நிற்கக்கூடிய ஒரு பிளவு இருக்கிறது. அந்த பிளவுண்ட மலைக்குள்ள அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, போய் நின்றுக்கிட்டாரு. அப்போ அந்த பாறைக்கு நடுவில் நிற்கும் பொழுது இவருக்கு காற்றும் சேதப்படுத்த முடியாது, மழையோ வெள்ளமோ என்ன செய்ய முடியாது, இவரை சேதப்படுத்த முடியாது. அழகா உள்ள நின்னார். அப்பொழுது அவருக்குள் உருவான பாட்டு தான், பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே. அல்லேலூயா. என்ன அழகு! அதே மாதிரிதான் உன்னதமான தேவன் தன்னுடைய அந்த மறைவுக்குள்ளே நம்மை வைத்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
உன்னதமானவருடைய மறைவு. இதெல்லாம் சும்மா இங்க கேட்டுட்டு அங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க எதை எடுத்து அனுபவிக்கிறீங்களோ அது உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென். எப்பவுமே அப்படித்தான். பைபிள் இஸ் a வெரி கிரேட் டாக்குமெண்ட். மிக சிறப்பான ஒரு ஆவணமாக்கும் பைபிள். இதுல சொல்லியிருக்கலாம் ஆமென்றும் ஆமேன் என்றும். இங்க சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தையெல்லாம் உண்மையானது. நாம் எதை விசுவாசித்து எடுக்கிறோமோ அது நமக்கு நிறைவேறும். ஆமென். ஆனா என்ன, இந்த டாக்குமெண்ட்டை வீட்டில் வச்சுட்டு இதை வாசிக்காம இருந்தோம்னா, இதை வாசித்தும் இதை விசுவாசித்து பிரயோஜனப்படுத்தாம இருந்தோம்னா இது ஒரு பெரிய பிரயோஜனமே இல்லை. உங்க வீட்டில் ஒரு பெரிய லேண்டு பத்திரம் இருக்கு, 1 ஏக்கர் லேண்டுக்கு பத்திரம் உங்க வீட்டில் இருக்கு. ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்க்குறிய, திரும்ப மூடி வச்சுக்கிடுதிய. ஒரு நாள் கூட அங்கே போய் அந்த லேண்டு எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கல, அந்த லேண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கல, அங்கே போய் நீங்கள் கால் மிதித்து அதை சுதந்திரிக்கல, அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலைன்னா, திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் வெளிப்படைஞ்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இருக்காது. அதில் நிறைய பேர் சுற்றி என்ன செய்திருப்பார்கள், ஆக்கிரமித்து எடுத்திருப்பார்கள். உங்கள் சுதந்திரம் வீணா போயிடும். டாக்குமெண்ட்ல உங்கள் பேர் தான் இருக்கு, ஆனால் அங்கே போய் பார்த்தா இருக்காது. அப்புறம் அதை போய் எடுக்கவும் முடியாது. அது சார் ரீசர்வே பிளான்ல அவன் எடுத்துட்டான் சார், அப்படி பண்ணிட்டான் சார், இப்படி பண்ணிட்டான் சார்னு கடைசியில் சார் இருக்கிறத வாங்கிட்டு வர வேண்டியதான். இதே தான் நம்ம செய்கிறோம். பைபிளில் இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன, அப்பப்போ வாசிக்கிறது, ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது ஆஹா அப்படியா அல்லேலூயா தோத்திரம் போட்டுக்கிறது, ஆனால் சொந்தப்படுத்துறதே கிடையாது. இன்றைக்கும் அப்படி செய்யாதீங்க. உன்னதமானவருடைய மறைவு நமக்கு இருக்குன்னா அந்த சூழ்நிலை வரும் பொழுது அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கணும், விசுவாசித்து விசுவாசத்தை வாயினால அறிக்கை பண்ணணும். அப்ப கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். சில காரியங்களை சுதந்திரிப்பதற்கு அதுக்கு சொல்லி இருக்கிற நிபந்தனைகளை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். இவ்வளவுதான். அப்ப இந்த விஷயத்திலே நாம் செயல்பட்டால் நிச்சயமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறவைகளை அனுபவிக்க முடியும். இன்றைக்கு உன்னதமானவருடைய மறைவு, இரண்டாவது சர்வ வல்லவருடைய நிழல். சர்வ வல்லவருடைய நிழல். வெயில்ல இருக்கிறவனுக்கு தான் நிழலின் அருமை தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெயில், கடுமையான வெயில்ல போகும் பொழுது ஒரு இடத்துல நிழல் கிடைக்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது, இதே மாதிரிதான் கொடுமையானவர்களுடைய சீறல் நம்மேல் மோதி அடிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருப்பார். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய எரிச்சல் அது ஒரு பயங்கரமான வெயில். துன்மார்க்கனுடைய கோபம் பற்றி எரியுது. இவன் எப்படி என்னை விட உயரமான வீடு கட்டிட்டான், இவனை விடக்கூடாது, இவனை அழிக்கணும், சீறி பாயிறான் அவன். அப்பொழுதெல்லாம் சர்வ வல்லவர் நமக்கு நிழலாய் இருப்பார். அல்லேலூயா. பலர் இந்த மாதிரி எரிச்சல் கொள்றாங்க, பொறாமை கொள்றாங்க, தீமை செய்ய வருகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளையை நீ கிறிஸ்துவுக்குள் வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் நீ இருக்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவின் சபையாய் தோட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வேலி உன்னை பாதுகாக்கும். ஆமென். இன்னைக்கு யாராவது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்களா? ஒருவனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். சர்வ வல்லவருடைய நிழல் உன்மேல் இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். 91 சங்கீதம் 2:3. ம் 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 ஆ ம் ம் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய சிறகுகளால் உன்னை மூடுவார். கோழி குஞ்சு வளர்க்குறவங்களுக்கு இது நல்லா தெரியும். தாய்க்கோழி இந்த கழுகு அல்லது காக்கா வந்து குஞ்சுகளை தூக்க வரும் பொழுது ஒரு பயங்கரமான எச்சரிப்பு சத்தம் கொடுத்துட்டு 2 சட்டைகளை சிறகுகளை என்ன செய்யும், உயர்த்தி வச்சிருக்கோம், திறந்து வச்சிருக்கோம். உடனே இந்த குஞ்சுகளாம் ஓடி போய் அதோடு ஒட்டிக்கொள்ளும். இது இந்த சிறகு அப்படி மூடிரும். அந்த சிறகுகளாலே மூடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகள் மேல் சிறகுகளுக்குள் மறைப்பது போல உன்னை நான் மறைத்துக்கொள்ள கூட்டி சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென்.
சில வேளை இப்படித்தான், திடீரென்று ஆபத்துகள், எதிரிகள், பிசாசின் கிரியைகள், பயங்கரங்கள் வரும் பொழுதெல்லாம் அது நம்மை தொடாதபடி அவர் சிறகுகளுக்குள்ளே நம்மை மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி அநேக பாதுகாவல வச்சிருக்கிறார். அப்புறம் என்ன சொல்ற, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குமா? உயர்ந்த அடைக்கலாம், உயர்ந்த அடைக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுவேன்னு கூப்பிட தெரியல, வரல, அது ஒரு சங்கடம் தான். ஆனால் நமக்கோ எதுக்கெடுத்தாலும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட ஆண்டவர் பழக்கி வச்சிருக்கிறார். ஆமென். அந்த இயேசுவின் நாமம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதுகாவல் ஏதுக்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. ஸ்தோத்திரம். அவர் நாமத்தை சொன்னாலே பிசாசு என்ன செய்வான்? ஓடுவான். அவர் நாமத்தை சொன்னாலே வியாதி சுகமாகும். அவர் நாமத்தை சொன்னாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரின் முழங்கால்களும் முடங்கும். அல்லேலூயா. அந்த உயர்ந்த நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது ஒரு காரியத்தை கூட சொல்லணும். சிலர் சொல்லி கொடுக்கிறது, உன பிசாசு உன்னை பிடிக்க வரும்போது இயேசுவின் நாமத்தில் போச்சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் போச்சாத்தானேன்னு சொல்லுன்னு சொல்லி. ஆனால் சிலர் இயேசுவின் நாமத்தில் போச்சாத்தானே போச்சாத்தானேன்னு சொன்னால் அவன் வாச்சாத்தானே வாச்சாத்தானேன்னு என்ன பண்ணிட்டு இருப்பான்? வந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா சொல்லவனுக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா? பவுலுடைய இயேசுடைய நாமத்தினாலேன்னு சொன்னவனுகளை பிசாசு என்ன பண்ணான்? ஒரு வழி பண்ணி விட்டுட்டான்ல. ஆனால் பவுல் சொன்னா அந்த பிசாசு ஓடும், இயேசுவின் நாமத்தை சொன்னான். ஆனால் அவன் சொல்லான்னு கேட்டுட்டு நீயும் சொன்னீன்னா பார்த்தீங்களா? அதனால சும்மா எல்லாருக்கும் பிடிச்சி இயேசுவின் நாமத்தை சொல்லு, மந்திரம் சொல்லி கொடுக்க மாதிரி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்னு சொல்லும் போது அவன் ரசிக்கப்பட்டா தானே இயேசுவின் ரத்தம் அவனை பாதுகாக்கும். நான் சொல்லுது தப்பா? தப்பா சரிதானா? அந்த ஆளுக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர்கிட்ட போய் என்ன சொல்லி கொடுக்குது? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அவன் என்ன நுழையல, வெளியே நிற்கிறான். பாடுனால சரியாயிடுவான். அப்போ நம்மளும் கொஞ்சம் கரெக்டா நடத்தணும். அல்லேலூயா. சிலர்லாம் இப்படி ஒரு வித்த ஆரம்பிச்சிருக்காங்க. 1000 ஸ்தோத்திர பலி சொல்லு, 1000 பிரச்சனை ஓடி போகும். பைபிள் அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? 1000 தோத்திர பலி சொன்னா 1000 பிரச்சனை ஓடும்னு? இதெல்லாம் சும்மா அந்த மந்திர தந்திர வித்த மாதிரி இங்க கொண்டு இறக்குமதி ஆக்கிறது கிறிஸ்து மார்க்கத்துக்குள்ள. அப்படி இல்லை. நீ 1000 தோத்திர பலி சும்மா உதட்டுல இருந்து சொல்லதுக்கு உள்ளத்துல இருந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலே கிரிய நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால மக்களுக்கும் சும்மா அந்த மந்திரம் உச்சரிக்கிற மாதிரி என்னத்தையோ சொல்லி கொடுத்துட்டு இருக்க கூடாது. அது சரி வராது. உண்மையா உள்ளத்துல இருந்து சொல்றதுக்கு வைக்கணும், அதுக்குள்ள அனுபவத்துக்குள்ளையும் நடத்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அப்போனா பிசாசு பிடிச்சவனுக்கு என்ன செய்யலாம்? யாரோ நினைக்கிறிய போல இருக்கு. அதான் ஆண்டவர் என் உள்ளத்துல சிந்தனை தாரார். பிசாசு பிடிச்சவனுக்கு இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட சொல்லி விடுங்க முதல்ல. என்ன அவன் எப்படி உரிமை பாராட்ட முடியும்? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நிக்க, இயேசுவின் நாமத்துல போனெல்லாம் அவனுக்கு சொல்லதுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப அவனுக்கு கூப்பிடுற உரிமை இருக்கு. கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன செய்வாரு? இறங்குவார். இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, இயேசுவே இந்த பிசாசு என்னை அலக்கழிக்காம என்னை விடுதலை தாங்க, அப்படி இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடட்டு. அல்லேலூயா. சரி, இப்போ இயேசுவின் நாமம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலா ஆண்டவர் தந்திருக்கிறார். அடுத்தது, வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ பயணங்கள், யாத்திரைகள், வழி போக்குவரத்து, வாழ்க்கை பயணத்திலும் கூட நம்மை பாதுகாக்க ஆண்டவர் யாரா வச்சிருக்கிறாரு? தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயணம் புறப்படும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் வழியெல்லாம் பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. சைக்கிள்ல போறீங்களா, நடந்து போறீங்களா, கார்ல, பஸ்ல, ட்ரெயின்ல போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். ஆமென். ஆகாய விமானத்துல போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க. அங்கேயும் தூதர்கள் பத்திரமா பாதுகாப்பார்கள். ஆமென். கடல் வழி யாத்திரையா,
கேபிள் வழி யாத்திரையா, அண்டர் கிரவுண்ட் யாத்திரையா, எத்தனையோ யாத்திரை இப்ப வந்துருச்சு. எல்லா யாத்திரைகளிலும் தூதர்கள் பாதுகாக்கும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. சிலருக்கு ரொம்ப அதிக இது வந்துடும். இவங்க காப்ரியேலே, மிகாவேலே என்னை காத்துக்கொள். இதெல்லாம் சரியில்லாத வேலை. நீங்க யார்கிட்ட கேளுங்க? கர்த்தர்கிட்ட கேளுங்க. புரியுதா? ரொம்ப பெரிய ஆள் ஆவாதீங்க. அவர் உங்களுக்காக தூதர்களுக்கு என்ன செய்வாரு? கட்டளை கொடுப்பார். புரியுதா? சில இடத்துல ஒவ்வொரு பெரிய ஆளாகிறதெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகள், தூதர்களுடைய பாதுகாவல் நிறைவா வச்சிருக்கிறார். கண்டிப்பாக வீடை பூட்டிட்டு வெளியிறங்கும் பொழுது என்ன செய்யணும்? ஜோம் பண்ணிட்டு இறங்கி வரணும். அந்த காத்ரேஜ் பூட்டு காப்பாற்றாது. சிசிடிவி கேமரா என்ன பண்ணாது? காப்பாற்றாது. அந்த என்ன, இப்போ நாய்களுக்கு பேரே ரொம்ப வித்தியாசம் ஆகி போச்சு. பழைய காலத்தில் அல்சேஷன், ராஜபாளையம்னு சொல்லுறது தான் எனக்கு தெரியும். இப்போ இன்னெல்லாமோ சொல்லுவார்கள். ஒன்றும் காப்பாற்றாது, ஒரு பிஸ்கட்டுக்கு நிற்காது. அல்லேலூயா. இதையெல்லாம் நம்பி நம்ம இருக்க முடியாது. அதனால பூட்டு திறந்து போட்டு வரேன்டாம், பூட்டு போட்டு வாங்க, சிசிடிவி எல்லாம் வச்சுக்கிடுங்க. ஆனாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். அல்லேலூயா. எங்க ஊர்ல 2 சாட்சி நான் கேட்டது எனக்கு ஞாபகம் வருது. ஒருத்தர், அங்க நிறைய ரப்பர் தோட்டம் உண்டு. ரப்பர் தோட்டத்தில் இந்த ரப்பர் கொட்டை இருக்குல்ல, அது ஒரு சீசன்ல விழுந்துகிட்டே இருக்கும். அதை பொறுக்கி விற்றா அது நல்ல காசு கிடைக்கும். அப்போ இவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு திரும்ப போய் பார்த்தா ஒரு ரப்பர் கொட்டையும் இருக்க தோட்டத்தில் இருக்காது. இவர் சர்ச்சில் போயிருக்கா, இவர் ஒரு விசுவாசின்னு சொல்லி அறிஞ்சு அந்த டைமை கவனிச்சுட்டு மக்கள் என்ன செய்துடுறது? எடுத்துட்டு போயிடுறது. இவர் பெரிய சோதனை. அப்புறம் ஒரு நாள் ஜோம் பண்ணாராம் தோட்டத்தில் நின்று, ஆண்டவரை நான் உண்மை ஆராதிக்க வரும் பொழுது என் தோட்டத்தில் வந்து ஒருத்தனும் ரப்பர் கொட்டையை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அன்றிலிருந்து பாருங்க அங்கே கிடக்குமா அப்படியே. ஆண்டவர் தூதனை அனுப்பி நிறுத்தி இருப்பார். அல்லேலூயா. இதே மாதிரி ஆடு மேய்க்கிற ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சிலருக்கு தெரியும், பாஸ்டர் தங்கமணி ஐயா வத்தல் மலையில் ஊழியம் செய்தவர். அவருக்கு ஊர் வந்து கடமலை குண்டு பக்கத்தில் அந்த அந்த வேலி மலையில் பன்னிப்பொத்தைன்னு சொல்லி ஒரு மலைக்கு மேலே ஒரு கிராமம். ஆடு மேய்க்கிறது அவங்களுடைய வேலை. அப்போ ஆரம்பத்திலே அவர் விசுவாசியா இருக்கும் பொழுது அவரும் அவருடைய துணைவியாரும் அங்கிருந்து 3 பஸ் ஏறி காட்டாதுறை சபைக்கு வருவார்கள். அப்போ முந்தின நாளையே வந்துருவார்கள். வந்து ஒரு நாள் சனிக்கிழமை ராத்திரி தங்கிட்டு ஆராதனை எல்லாம் முடிச்சு போவார்கள். அப்போ என்ன பண்ணிடுவாங்க? சில வேளை போனால் ஆடுகளை காணாது. இவங்க ஆளு பிடிச்சிட்டு போகிறது ஒரு பக்கம், வேணும்னே எரிச்சல்ல அந்த இதை திறந்து விட்டு துஷ்ட மிருகம் அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போதான் அவருக்கு ரொம்ப சங்கடம். அப்போ எப்படி நம்ம இதை விட்டுட்டு சர்ச்சுக்கு போகிறது? ஆனால் அவர் அந்த நாட்களில் ஆண்டவர் அவருக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்து நல்லா ஜோம் பண்ணுவாராம். ஜோம் பண்ணிட்டு வர ஆரம்பிச்ச பிறகு ஒரு ஆடும் பலியாவது இல்லை. அல்லேலூயா. ஒரு சிம்பிளான சாட்சிகள், ஆனா அவங்களுக்கு அது மிக முக்கியமான விஷயங்கள். அல்லேலூயா. உங்களுக்கும் கூட எல்லா காரியத்திலும், நம்ம விவசாயத்துல, நம்முடைய மிருக ஜீவன்கள் விஷயத்துல, எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு தூதர்களை அனுப்பி பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, யாரை நம்பி வேன்ல ஏத்தி விடுறீங்க? அந்த ஆயா அம்மா பார்த்து கொள்ளுவார்கள். சில சமயம் ஆயா அம்மா ஒன்றும் பார்க்க மாட்டார்கள். அவள் எத்தனை பிள்ளைகளை பார்ப்பார்கள். சிலது உள்ளே உருண்டடிச்சு விழுந்து கிடக்குது. அது செய்தியெல்லாம் கேட்டால் தாய்மாருக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நடக்கும். டிரைவரும் பிள்ளை ஏறதுக்கு முன்னால வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாப்புல. இதெல்லாம் இருக்கு. தூதர்களுக்கு நீங்க கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. தூதர்களை அனுப்பி வழியெல்லாம் என்ன செய்வார்? பாதுகாப்பார். அல்லேலூயா. சரி, சங்கீதம் 91 கடைசி 5வது ஒரு பாதுகாவல். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்போ ஒரு வார்த்தையை கவனிங்க. உங்களுக்கு உன்னதமானுடைய மறைவு, சர்வவல்லோருடைய நிழல், அப்புறம் கர்த்தருடைய சிறகுகள், அப்புறம் நாமம், ஆண்டவருடைய இயேசுடைய நாமம், அதுக்கு மேல தூதர்களுடைய பாதுகாவல், இதெல்லாம் வச்சாலும் அவர் சொல்றாரு, ஆபத்தில் தூதன் அனுப்புவேன்னு சொல்லல, ஆபத்துல சட்டையை விரிப்பேன்னு சொல்லல, ஆபத்துல நிழல் தருவேன்னு சொல்லல, ஆபத்துல மறைவு தருவேன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்தில் நானே உன்னோடு நிற்பேன். ஒரு அல்லேலூயா. இப்படி ஒரு பாதுகாவலை யார் தர முடியும்?
உங்க சொந்த புருஷன் தர முடியுமா? சொந்த தகப்பன் தர முடியுமா? யார் சொல்ல முடியும் ஆபத்துல நானே உன்னோடு இருப்பேன்னு? எங்க வந்து நிக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்துல போன் அடிச்சா கூட இவர் நாட் ரீச்சபிள்னு வரும். இவரை பிடிக்கவே முடியாது. அப்படித்தான் மனுஷ காரியம். ஆனால் ஆபத்தில், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனே, உனக்கு நிறைய பாதுகாவல வச்சிருக்கிறேன், ஆனாலும் எமர்ஜென்சின்னா நானே நேர்ல வந்து நிற்பேன். ஆமென். இது போல ஒண்ணு யாருமே சொன்னது கிடையாது, சொல்ல முடியாது. அதுதான் தோட்டத்துக்குள்ள வந்த பிள்ளைகளுக்கு நேசர் தரக்கூடிய பாதுகாப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல ஊழியக்காரங்களுக்கு ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் உலகம் எங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, போதிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ ஊழியர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே புறப்பட்டவர்கள் நீங்கள். வாழ்க்கை பயணம் எல்லாம், ஊழிய பயணம் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களை அபிஷேகம் பண்ணி விட்ட பாஸ்டர் உங்களோட கூட நிக்க மாட்டார். உங்க ஸ்தாபனம் உங்களோட எல்லா இடமும் கூட நிக்க முடியாது. ஆனால் உங்களை அழைத்தவர், உங்களை அனுப்பினவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இங்க கேட்டு இங்க விட்டுறாதீங்க. கேட்டதை உள்ள எடுங்க, வாழ்க்கையில் அனுபவமாக்குங்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். சரி, நம்ம இப்போ ஒரே பாயிண்ட்ல நிக்கிறோம். வேலி அடைத்தார். அதிலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் வந்து இந்த 91ஆம் சங்கீதத்துல மட்டும் எத்தனை பாதுகாவல்? 5 பாதுகாவல் வச்சிருக்காரு ஐயா. இதுக்கு மேலேயும் பைபிள் முழுசும் ஏகப்பட்டது இருக்கு. நான் 1-2 கூட சொல்றேன். அதாவது ஏசாயா 49:16 சொல்லுது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உங்க வீட்டு கோட்டச்சவர், உங்க தோட்டத்து வேலி, எல்லா மதில்களும் யார் கண்ணு முன்னால இருக்குது? சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாம் சிசிடிவி கேமராவுடைய கண்களுக்கு முன்னால இருக்கு, அப்படிதானே? ஆமா, யூ ஆர் அண்டர் சர்வேலன்ஸ்னு போட்டிருப்பான். நீ வந்து உன் மேல 2 கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்பா, கேமரா கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்குன்னு சொல்லி ஆளுகளை பயமுறுத்துறதுக்கு என்ன பண்ணியிருப்பா? போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கேமரா பார்க்குதோ இல்லையோ, உன் மதில்கள் யார் முன்னால இருக்கு? இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியுமா? தைரியமா நீங்க எங்க வரைக்கும் போயிட்டு வரலாம், பிரச்சனையே இல்லை. உங்க மதில்கள் யார் கண்ணு முன்னால இருக்கு? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க வீட்டில் போய் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டில் போய் உங்க காம்பவுண்டு பக்கம் சுத்தி வரும்பொழுது, ஆண்டவரே உங்க கண்கள் இது மேல இருக்குது. ஒரு அல்லேலூயா கூட வராதா? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்முன் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு குஜராத்தில் ஹென்ரி கிருபாரன் பாஸ்டர் மிஷனரியா இருந்த பொழுது, அவர் இப்ப இல்லை, ஆண்டவருக்குள்ள மரித்துட்டார். இருந்த பொழுது அவருக்கு குஜராத்தில் அகமதாபாத்தில் கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் தொடர்பு உண்டு. ஒரு நாள் ஒரு பெரிய ஆஃபீஸர், பெரிய ஹை ரேங்க் ஆஃபீஸர், அவருக்கு பெரிய வீடு உண்டு, பெரிய ஏரியா. அந்த வீடு அதை சுற்றி காம்பவுண்டு கட்டி, காம்பவுண்டுக்கு மேலே அந்த சுருள் ஒயர் போட்டு அந்த எலக்ட்ரிக் வச்சிருப்பார்கள். ஏன்னா பெரிய விஐபி பாதுகாவல். ஒரு நாள் நடுராத்திரி அந்த ஆள் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க. என்னையா இந்த ராத்திரி கூப்பிடுறீங்க? இல்லை, இந்த ஃபென்ஸுக்கு மேலே ஒருத்தன் நடந்துகிட்டு இருக்கான். சொன்னா, என்னையா இது, உங்க ஃபென்ஸு எலக்ட்ரிக் ஃபென்ஸு, உங்களுக்கு எத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை விஐபி பாதுகாவல் எல்லாம், அந்த பிளாக் கேட்டு எல்லா கேட்டும் இருக்குது. இதை விட்டுக்கிட்டு நீங்க இந்த பாவப்பட்ட பாஸ்டரை நடுராத்திரி கூப்பிடுறீங்களே என்ன? அப்போ சொன்னா, ஐயா அது மனுஷன் அல்ல, அது வேற. அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மேல யார் நடந்துகிட்டு இருக்கா? ஒரு ஆவி நடந்துகிட்டு. பிசாஸ் இவரை பயமுறுத்த, இவருக்கு வீட்டுல தூக்கம் இல்ல, பாஸ்டரை கூப்பிடுறார். அல்லேலூயா. எப்படி பாருங்க, உலகத்தின் பாதுகாவல் எவ்வளவு இருந்தாலும் அவங்க நடுங்குகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, அவங்களுக்கு ஒரு சரியான தூக்கம் இல்லை. ஆனா கர்த்தர் நம்ம எவ்வளவு அழகாய் பாதுகாத்து
நிம்மதியா தூங்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தோட்டத்துக்குள் வந்த தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் பாதுகாவல், உன் மதில்கள் அவர் முன்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை கூட சொல்றேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை கவனியுங்கள். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலம் ஆகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? எருசலேம், அதுக்கு கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பேன்னு சொல்றார். ஆமென். உன் மதில்கள் என் கண்ணு முன்னால இருக்குன்னாரு. அதை விட இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? நானே உனக்கு யாரா நிப்பேன்? மதிலா நிப்பேன், அக்கினி மதிலா நிப்பேன். அல்லேலூயா. அதிலும் அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எருசலேம் தன்னிடத்தில் கூடுகிற திரளான மனிதர்களாலும் திரளான மிருக ஜீவன்களாலும் மதில் இல்லாத பட்டணம் போல் காணப்படும். எப்போ? அவங்க பண்டிகை நாட்கள்ல இஸ்ரவேலர் எல்லாரும் அங்க போய் குவிஞ்சிருவாங்க. அவங்க எல்லாரும் பலி செலுத்துறதுக்கு ஆட்டையும் மாட்டையும் கொண்டு போவாங்க. அப்ப எருசலேமில் பார்த்தீங்கன்னா அங்க காம்பவுண்ட் உண்டு, அங்க எருசலேமுக்கு மதில்கள் உண்டு. ஆனா அந்த மதிலுக்கு உள்ளேயும் ஃபுல்லா ஆட்களும் ஆடு மாடுகளுமா இருக்கும், வெளியேயும் பயங்கரமா ஆட்கள். அப்ப மதில் இல்லாத பட்டணம் போல எருசலேம் அந்த பண்டிகை நாட்கள்ல காணப்படும். ஆனாலும் அந்த மதிலால காக்க முடியாது. நான் உனக்கு அக்கினி மதிலாயிருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சில காரியங்கள் இப்படித்தான் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய திராணிக்கும் பியாண்டா போச்சு. இனி என்ன செய்ய ஆண்டவரே? என் பிள்ளைய நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன், இப்ப அது வாலிபன் ஆயிட்டு, சொன்னா கேட்காது. அது இப்ப என்ன ஆகுது? என்னுடைய இந்த பலத்துக்கு மிஞ்சி போயிற்று. யார் பாதுகாப்பா? கர்த்தர் அக்கினி மதிலா இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீ பாதுகாத்தாய், தாய் தகப்பன் பாதுகாத்தீர்கள். ஆனா இப்போ அப்படி இல்லை. இனி யார் பாதுகாப்பா? அப்பதான் கர்த்தர் சொல்லார், எருசலேம் மதில் இல்லாத பட்டணம் போல் காட்சி அளிக்கும் பொழுது நான் அதை சுற்றி அக்கினி மதிலாயிருப்பேன். தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் வசனத்தை உள்ள எடுக்கலன்னு தான் எனக்கு தோணுது. தோத்திரம். ஏதோ இந்த கேமராவுக்கு தான் பேசணும் போல இருக்கு. வெளியே 4 பேருக்கு பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? ஏன்னா இந்த வசனங்கள் உள்ள எடுக்காம இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்? உங்க வாழ்க்கைக்காக தான் சொல்றோம். ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய விஷயம் அப்படித்தான். பிள்ளைய ஸ்கூல்ல பஸ் ஏற்றி விடுற வரைக்கும் உங்களுடைய கண்ணில் இருக்கு, அதுக்கு பிறகு உங்க கண்ணுக்கு இல்லை. ஆனா கர்த்தர் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கல்யாணம் ஆகி கொடுத்த பிறகு அப்புறம் நீங்க போய் என்ன செய்ய முடியும்? ஆனா கர்த்தர் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொல்றார். உன்னுடைய மதில்களை தாண்டி போகும் பொழுது, உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி சில காரியங்கள் போகும் பொழுது பயப்படாதே. கர்த்தரை விசுவாசி. நீ கர்த்தருடைய பிள்ளை. உனக்கு கர்த்தர் அக்கினி மதிலா இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்தமானவைகள் எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கும். ஆமென். நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன். உன்னுடையவைகள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டது. அந்த பரிசுத்தமானவைகள் எல்லாவற்றின் மேலும் என்ன இருக்கும்? சொல்லுங்க, பாதுகாவல் இருக்கும். அல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். உன் பாதம் கல்லில் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. தோட்டக்காரர் செய்கிற இரண்டாவது வேலை, கற்களை பொறுக்கி தோட்டத்தை சுத்தப்படுத்துகிறார். ஆமென். சபையாகிய தோட்டத்திலே வேலியடைத்து நம்மை பாதுகாக்கிற தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, அவர் கற்களை எல்லாம் பொறுக்குகிறவர். எதுக்காக கற்களை பொறுக்குகிறார்? இடத்தை வாங்கியாச்சு, வேலி போட்டாச்சு, இனி அதுல ஏதாவது விவசாயம் பண்ணணும், பயிர் நடணும்னா என்ன செய்யணும்? அதை பண்படுத்தணும். நிலத்தை என்ன பண்ணணும்? பண்படுத்தணும். கற்களை எல்லாம் எடுப்பார்கள். சில நிலத்தை உழுவார்கள், உழுது ரெடி பண்ணுவாங்க, பண்படுத்துவார்கள், சுத்தப்படுத்துவார்கள். அதுக்கு பிறகுதான் அதுல மரக்கன்றுகளை செடிகளை நடுவார்கள். அப்ப பாருங்கள், இதற்காக அவர் என்ன செய்கிறார்? கற்களை பொறுக்குகிறார். அல்லேலூயா. நீ சபைக்குள்ள வந்தாச்சு, கர்த்தர் உன்னை வேறுபடுத்தி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த கற்கள் நம்மை தொந்தரவுப்படுத்தாம, ஏன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு செடியா நம்ம எழும்பி வரணும்னா இந்த கல்லு முள்ளுள்ள இடங்கள்ல கிடந்தா என்ன செய்யாது? அது வராது. கற்பாறை உள்ள இடத்தில் விதைக்கப்பட்டா அந்த விதை என்ன செய்யாது? முளை தெழும்பாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழியருகே உள்ளதை பறவை கொண்டு போயிடும். கற்பாறையில் விதைச்சாச்சுன்னா வெயில் ஏறும் பொழுது என்ன செஞ்சிடும்? தீந்து காய்ந்து போய்விடும். முட்களுக்குள் விதைச்சா கொஞ்சம் வளரும், பிறகு அந்த முட்கள் நெருக்கி போடுறதுனால இது என்ன செய்யாது? நிற்காது. அப்போ இந்த கரடு முரடான பூமி, கல்லு முள்ளும் பிடிச்ச பூமி, இதுல எல்லாம் அதை ஒரு சபைன்னு சொல்லிக்கிட்டு அதுல போய் நாட்டி வச்சு வளர்த்தாச்சுன்னா அந்த ஆத்துமா நிற்கவே முடியாது. அல்லேலூயா. சபையாகிய தோட்டம் பண்படுத்தப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து தமது ஆவியினால் அதை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே அசைவாடுகிறார், சபையிலே கிரியை செய்கிறார். அவர் உள்ளே வருகிறவர்களுக்கு நின்று நிலைத்து கனி கொடுக்கத்தக்க அளவிலே அந்த நிலத்தை பண்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. முக்கியமா என்ன கல்லு? இடறுதற்கேதுவான கல் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன கல்லு? உள்ள வந்த ஆளு சில வேளை இடறி போகுது இல்லையா? இடறி போகுது, அதான் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நம்முடைய மிஷனரி ஊழியத்திலே லக்னோ என்ற இடத்தில் பாஸ்டர் பாலையன், நம்முடைய முதல் மிஷனரி, அவர் இப்பொழுது கர்த்தரோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அந்த லக்னோவிலிருந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் போய் அவர் இயேசுவை பற்றி சொன்ன பொழுது கிராமமே திரண்டு வந்தார்களாம். தொடர்ந்து வாரந்தோறும் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களை போஷித்தார். உங்களையும் இயேசு போஷிப்பார் என்று சொல்லி அழகா பிரசங்கம் பண்ணார். அடுத்த நாள் போனா ஒருத்தரும் அவர் பக்கத்துல வரலையா. இவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு. என்ன ஆச்சு இவர்களுக்கு? வாரந்தோறும் முழு கிராமம் வருவார்களே, ஒருத்தரும் வரலன்னு அப்புறம் விசாரித்து பார்த்தா சொன்னார்களாம், இந்த மீன் சாப்பிடுகிற தெய்வம் எங்களுக்கு வேண்டாம். மீனை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரா? நாங்க மீன் சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிடக்கூடாது, அதனால இந்த தெய்வம் எங்களுக்கு. அப்படியே போயிட்டார். இடறுதற்கேதுவான கல்லில் அவர்கள் என்ன செய்தார்கள்?
இடறினார்கள். அழகா வந்தார்கள், தோட்டத்துக்குள்ளே வந்தார்கள். ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. இது தோட்டத்தினுடைய மிஸ்டேக் அல்ல, பிரசங்கத்துடைய மிஸ்டேக் அல்ல, அவர்கள் இடறினார்கள். அதான் ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 31 பாருங்க. 9:31. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருந்தபடி ஆயிற்று. அல்லேலூயா. இப்போ சபைக்குள்ளேயே என்ன, சிலருக்கு இடறல். வசனத்தை கேட்கிறார்கள், அந்த வசனத்தின்படி நடக்க முடியல. வசனத்துடைய மிஸ்டேக்கோ பிரசங்கம் பண்ண மிஸ்டேக்கோ சபை மிஸ்டேக்கோ கிடையாது. அவங்க விசுவாசத்திலே அதை தேடாமல் தங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அதை தேடுகிறார்கள். ஆமென். இப்ப நான் சொன்ன பார்ட்டி அப்படித்தானே. அவங்களுக்குள்ள என்ன வரல சொல்லுங்க, விசுவாசம் வரல. விசுவாசம் வரல, அவங்களுக்கு ஒரு பிரமாணம், ஒரு நியாயம் இருக்கு, மீன் சாப்பிடக்கூடாது. அந்த பிரமாணத்தை வச்சு இந்த தேவனுடைய பிரமாணத்தை அவங்க தேட பார்க்கிறாங்க, அவங்க இடறினார்கள். அல்லேலூயா. இதே மாதிரி இன்றைக்கு நாம் ஆகிவிடக் கூடாது. நமக்குள்ளேயும் பல முன் நிர்ணயங்கள் இருக்கிறது. நாம் வளர்ந்த அந்த குடும்பத்திலே முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த பல கொள்கைகள் கோட்பாடுகள் நமக்குள் இருக்கலாம். நாம் பழகி வந்த பழைய மார்க்கத்தினுடைய பல விசுவாச கோட்பாடுகள் நம்பிக்கைகள் நமக்குள் ஆழமாய் பதிந்திருக்கலாம். பல சடங்காச்சாரங்கள் நாம் ஆசரித்து வந்தோம், அதெல்லாம் உள்ள கிடக்கிறது. அப்ப இதையெல்லாம் வச்சுட்டு அந்த கண்ணாடியே போட்டுக்கிட்டு கர்த்தருடைய வசனத்தை பார்த்தால் வசனம் உனக்கு சில வேளை இடறுதற்கான கல்லாய் மாறிவிடும். அல்லேலூயா. இயேசுவே உனக்கு சில சமயம் இடறுதற்கு எதுவான கல்லை போல காணப்படுவார். ஏன்? இயேசுடைய மிஸ்டேக்கோ வசனத்துடைய மிஸ்டேக்கோ அல்ல, நீ அதை தேட வேண்டிய வழியில் தேடவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவை நீ அடைந்து கொள்ளணுமா, விசுவாசத்தின் வழியில் வா. அல்லேலூயா. உடைய பழையதெல்லாம் விட்டுரு. பழைய நம்பிக்கை, பழைய கொள்கைகள், பழைய கோட்பாடுகள், பழைய மார்க்க உபதேசங்கள், அதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை படைத்தவர் இவர், எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தவர் இவர், இவர் என்ன சொல்லுகிறார் அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ வந்தால்தான் நீ இடற மாட்டாய். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு இதான் பிரச்சனையா இருக்கு. இடறுகிறார்கள். இடறி போகாதிருங்கள். அதுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, உண்மையாய் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கால் தடுக்காதபடி எல்லா இடறல்களை கல்லுகளை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இந்த காரியத்தில் வெட்கப்படுவது இல்லை. வெட்கப்படுவது. ஆகவே கற்களை பொறுக்கி தோட்டத்தை பண்படுத்துகிற, தோட்டத்தை சுத்திகரிக்கிற அருமையான கர்த்தர். அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியத்துக்கு வருவோம். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். மூணாவது என்ன விஷயம்? பரவாயில்லையே, நல்லா கவனிக்கிறேன். நாங்கள் தான் தப்பா உங்களை மனசிலாக்கிட்டேன் போலுக்கு. என்ன நீங்க இவ்வளவு கவனமா இருக்குதியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்குல திராட்சை செடிகளை நட்டார். ஆமென். இந்த பண்படுத்தப்பட்ட தோட்டத்துல கொண்டு வந்து என்ன செய்யறாரு, ஒவ்வொருத்தரையா என்ன பண்றாரு, நடுகிறார். நீங்க எல்லாம் அப்படிதான். எந்த தோட்டத்தில் நடப்பட்டிருக்கீங்க? மேலப்பாளையம் FGPC இல்லையா? வள்ளியூர் FGPCயும் தெரியுது. வேற எத்தனை FGPC வந்திருக்கீங்களோ, எத்தனை நான் FGPC வந்திருக்கீங்களோ தெரியல. ஆனா உங்களை கர்த்தர் அந்த லோக்கல் சர்ச்சில் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க, நட்டு இருக்கிறார். எப்படி நட்டு இருக்கிறார்? சும்மா ஒரு மாதிரி ஒரு செடி அங்க நிக்கட்டு அப்படியா நட்டாரு? சரி, இதுவும் ஒண்ணு இடையில இருக்கட்டும் அப்படியா நட்டாரு? இல்ல. சொல்லுங்க, என்ன சொல்லி இருக்கு?
நற்குல நற்குல, குட் குவாலிட்டி, குட் வெரைட்டி, குட் குவாலிட்டியாக உங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தாராம்? நட்டார் நட்டார் நட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆச்சரியமான காரியம். இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். திரள் கூட்டத்தை அவருக்குள் சேர்க்கிறார். ஆனா ஒன் பை ஒன். இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் செய்கிறது அவ்வளவு ஆச்சரியம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்துல கிரியை செய்துதான் கொண்டு வந்து நடுவார். ஒருத்தன் உள்ளத்துல கிரியை செய்து அப்படியே ஒரு கொத்த அள்ளிக்கிட்டு வர மாட்டார். ஒவ்வொரு உள்ளமும் திறக்கணும், ஒவ்வொரு உள்ளமும் இயேசுக்குள்ள வரணும். ஒரு ஆத்துமா அப்படியே கொண்டு வருகிறார், அழகா கொண்டு வர்றார். இது ஆதி முதலே அவருடைய திட்டம். மல்கியா 2:15 சொல்லி இருக்கு, அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அவரிடத்துல ஆவி வல்லமை பவர்ஃபுல்லா நல்லா ஃபுல்லா இருந்தது. நினைச்சா மனுஷன் உண்டாக்கடவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், பறவைகள் உண்டான போல, மிருகம் உண்டான போல, அண்டிருந்த பூமி முழுவதும் யார் உண்டாயிருவா? மனுஷன் உண்டாயிருவான். ஆனா அவருக்கு அந்த சித்தம் இல்லை. மிருகம் உண்டாகட்டும், பறவை உண்டாகட்டும், அதுகளை பற்றி நித்திய திட்டம் இல்லை. ஆனா மனுஷனை பற்றி நித்திய திட்டம் உண்டு. அல்லேலூயா. மனுஷனை சும்மா படைச்சு விட்டு அவன் எப்படியோ வாழ்றதுக்கு அல்ல. இந்த மனிதன் தேவ பக்தி உள்ள சந்ததியா வாழணும். ஒரு நாள் என்னோடு வந்து நித்தியத்தில் அவன் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி அவனை உருவாக்கணும்னா ஒருத்தனை தான் படைக்கணும். ஒரு ஆதாம், ஒரு ஏவாள். அவங்களோடு தேவன் இடைப்படுகிறார். தேவன் யார் என்று வெளிப்படுத்துகிறார், அவர்களோடு பேசுகிறார், தன்னுடைய எல்லா காரியத்தை சொல்றார். அவன் தேவனை அறிந்து வளருகிறான், தேவ பக்தியோடு அவன் வளருகிறான். இப்ப ஆண்டவருடைய சித்தம், இவன் தன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுப்பான், அவன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுப்பான். இதனாலதான் ஒரு மனுஷன்ல இருந்து இந்த மனுக்குலத்தை ஆரம்பிச்சார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது சொல்லுவார், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனாய் இருக்கும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆபிரகாம் என்னை பற்றி தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்பான் என்று அறிந்திருக்கிறேன். வசனங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? தேவனுடைய நோக்கமே அதுதான். அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இந்த பெரிய மீட்பை எல்லாருக்கும், உலக ரட்சகர், எல்லா மனிதனுக்கும் மீட்பு. அதே வேளையில் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமா இயேசுவை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த மீட்பு அந்த ஆத்துமாவுக்கு சொந்தமாகிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவராக கொண்டு வந்து நற்குல திராட்சை செடிகளாக என்ன பண்ணுகிறாரு? நடுகிறார். அப்ப உங்களை ஆண்டவர் எப்படி நட்டிருக்கிறாரு? நற்குல திராட்சை செடி. அது டெய்லி சாட்சி சொல்லுவார்ல, அவர் தான் பயங்கரமான திராட்சை செடி. நம்ம எல்லாம் சும்மா அப்படி ஒருத்தரும் நினைக்க முடியாது. அவர் எப்படியோ அப்படியே தான் உங்களையும் நட்டார். புரியுதா? பயங்கரமா அந்நிய பாஷை பேசுவாங்கல்ல ஒரு அம்மா, அப்படியே துள்ளி குதிச்சு பக்கத்துல கூட ஆளுகளை இருக்க விடாம அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்போ, அவங்க தான் நற்குல திராட்சை செடி. நம்ம எல்லாம் சும்மா இல்லை. அவங்களை எப்படி தெரிந்து கொண்டாரோ அதே தெரிந்து கொள்ளதான் உங்களுக்கும். ஆமென். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆண்டவர் உங்களை நற்குல திராட்சை செடிகளாய் நட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட பைபிள்ல சொல்லி இருக்கு. எரேமியா 2:21, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? அங்க நற்குல திராட்சை செடி, இங்க என்ன? உயர்குல திராட்சை செடி. உயர்குல, ஹை வெரைட்டி, ரொம்ப ஹை. அப்ப அங்க நற்குலம் குட், இங்க ஹை, குட் குவாலிட்டி அண்ட் ஹை குவாலிட்டி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் பைபிள் வசனமாக்கும். அப்ப நம்ம மேல ஆண்டவர் என்ன பெரிய நோக்கம் வச்சிருக்கார் யோசித்து பாருங்க. நானும் சும்மா போவேன், சர்ச்சில் உட்காருவேன், வருவேன், அதுக்கு இல்லைங்க. நீங்க இந்த தோட்டத்துல நற்குல திராட்சை செடி, நீங்க இந்த தோட்டத்துல உயர்குல திராட்சை செடி. நீ விசேஷமான கனிகளை தர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அந்த ஹை கிளாஸ் கனிகளை கொடுக்கணும், லோக்கல் கனிகளை கொடுக்க கூடாது. கசப்பான காட்டு திராட்சை செடி கனியை நீ கொடுக்க கூடாது.
கசப்பான கனியை நீ கொடுக்க கூடாது. நீ உயர்குல வெரைட்டியான திராட்சை கனிகளை கொடு. நீ நற்குல வெரைட்டியான நல்ல கனிகளை நீ கொடு. உள்ள வருதா வார்த்தை? ஒரு அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்க இன்னைக்கு என்ன கனி கொடுக்கிறீங்க? உங்க கனி எந்த லெவல்ல இருக்கு? உங்க கனியுடைய குவாலிட்டி என்ன, தரம் என்ன? யோசித்து பாருங்க. கனிகள் நேற்றுக்கு நம்ம விளக்கமா சொன்னோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் எந்த வெரைட்டியில இருக்கு? இப்போ நீதியின் கனிகள் எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? ஹை குவாலிட்டியா இருக்கா, லோ குவாலிட்டியா இருக்கா? ஆவியின் கனிகள் எப்படி இருக்கு? சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. அப்போ சும்மா நான் எனக்கு தலைவலி ஆண்டவர் இயேசு மாத்தினார், ஆனால் அடிக்கடி தலைவலி வருது, இயேசுதான் என் தெய்வம். எதுக்கு இயேசுதான் தெய்வம்? என அடிக்கடி தலைவலி வருது, அவர் சுகந்தாரார், அதனால அவர் தான் தெய்வம். அதெல்லாம் லோ குவாலிட்டி ஃப்ரூட்டாக்கும். புரியுதா? புரியலையோ? இந்த மாதிரி சும்மா சிம்பிளான காரியத்துக்கு அதெல்லாம் இயேசு எல்லாருக்கும் செய்வார். அதுக்காக அல்ல இயேசுவை பின்பற்றுகிறது. எனக்கு அவர் பரலோக ராஜ்யம், அழியாத ராஜ்யத்தை வச்சிருக்கிறார், அதுக்காக நான் பின்பற்றுகிறேன். அதுதாங்க உயர்தர விசுவாசம். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் நீங்க பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் பைபிள் சொல்லுது. ஆமென். எதுக்காக மாத்திரம் சொல்லுங்க? இம்மை இம்மை இம்மை. இந்த சரீரத்துக்காக மட்டும், இந்த உலக பொருளுக்காக மட்டும் நாம விசுவாசம் வைக்கணும். அது என்ன விசுவாசம்? பரலோகத்துக்காக விசுவாசம் பண்ணு. நித்திய ஜீவனுக்காக கர்த்தரை விசுவாசிங்க. புதிய எருசலேம் மகிமை வாழ்க்கைக்காக இயேசுவை விசுவாசிங்க. அப்படிப்பட்ட உயர்குல திராட்சை செடியாக, நற்குல திராட்சை செடியாக நம்மை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இது சாதாரண விஷயம் அல்ல. இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்தாலும் இன்னைக்கும் இந்த சபைக்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருந்தே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன பண்ணிட்டு இருக்காராம்? அதெல்லாம் சாதா விஷயம் நினைக்கிறீங்களா? நமக்காக எவ்வளவு பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். அதுக்கு மேல அவர் அபிஷேகம் பண்ண ஊழியக்காரர்கள் எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு பாடுகள். கண்ணு தூக்கம் கிடையாது, ஒரு ரெஸ்ட் கிடையாது, ஒழுங்கான ஆகாரம் கிடையாது. ஆகாரம் இருந்தாலும் சமயத்துக்கு ஆகாரம் கிடையாது. எத்தனை காரியம், அழுகையும் கண்ணீரும் ஜபமும் பிரயாசமும் அலைச்சலும், இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த திராட்சை தோட்டமாகிய சபை வளர்ந்து கொண்டு வருகிறது. இதுக்குள்ள உன்னை ஆண்டவர் கொண்டு வச்சிருக்கும் போது நற்குல கனி கொடுக்கணும், உயர்குல கனி கொடுக்கணும்னு விரும்பித்தான் வச்சிருக்காரு. நீ சும்மா சர்வசாதாரணமா வந்தேன் போனேன் நடந்து கொண்டா ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சும்மா அசால்ட்டா வர்றது, அசால்ட்டா போறது. பைபிள் ஸ்டடியா சும்மா போய் தலையை காட்டிட்டு வருவோம், இல்லாட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பேசி போடுவார். எப்படி பைபிள் ஸ்டடிக்கு வர நோக்கத்தை பத்தியலா? சண்டே என்ன பண்ணிடுவாரு? என்னத்தையா அந்த மனுஷன் பேசுவார், அவருக்கு வாயில விளாண்டா, அதனால எங்க வருவேன். பைபிள் ஸ்டடியில் கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வருவோம். இதெல்லாம் உயர்குல திராட்சை செடி ஆகுமா? இதெல்லாம் நற்குல திராட்சை செடியா? தயவு செய்து திருந்துங்கள். ஹல்லேலூயா. இயேசுப்பட்ட பாடுகளை நினைத்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எடுக்கிற பிரயாசத்தை நினைவு கூறுங்கள். ஊழியர்கள் எத்தனை பேரை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பிரயாசம் போடுகிறாரு. உன்னை நற்குல திராட்சை செடியாய் நட்டேன். அல்லேலூயா. நீ காட்டு திராட்சை செடியா என்ன செய்திராத? சொல்லுங்க. காலையில வழியருக அத்திமரம், தோட்டத்துக்குள்ள அத்திமரம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் காட்டு திராட்சைன்னா என்ன, கண்ட இடத்துல வளர்ற திராட்சை. ஆனா இது திராட்சை தோட்டத்துக்குள்ள வளரக்கூடிய திராட்சை. அல்லேலூயா. எனவே இந்த அனுபவத்தையும் தயவாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வேலி அடைத்தார், கற்களை பொறுக்கினார், அடுத்தது நற்குல திராட்சை செடிகளாக நட்டார். நான்காவதாக ஒரு கோபுரத்தை அதன் நடுவிலே என்ன செய்தார்? கட்டினார். என்ன கோபுரம்? கோபுரம்னா வாட்ச் டவர், ஜாமக்காரன் உட்கார்றதுக்கான கோபுரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு ஜெயில் இருக்குல்ல, பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயில் தானே? ஆமா. அந்த ஜெயிலில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 4 மூலையிலையும் மேலே என்ன கட்டியிருப்பார்கள்?
ஒரு வாட்ச் டவர். அதுக்கு மேலே வந்து அதிலே டியூட்டி போலீஸ்காரங்க நின்றுட்டே இருப்பான். கைதி தப்பி ஓடிடக்கூடாது, வெளியே இருந்து எதையாவது உள்ள கொடுத்துடக்கூடாது என்று சொல்லி வாட்ச் பண்ணுவார்கள். பெரிய பெரிய தோட்டங்களில், அந்த ஏக்கர் கணக்கில் இருக்கிற தோட்டங்களில் என்ன பண்ணுவோம், வேலி அடைச்சிருந்தாலும் அவங்க மேலே இந்த மாதிரி ஜாமக்காரங்களை வச்சிருப்பாங்க. சில உயர்ந்த மரத்துக்கு மேலே, மரத்து கிளைகளில் அப்படியே கட்டி வச்சிருப்பா, அங்கே போய் காவல் இருப்பாங்க. யானை கூட்டங்கள் எல்லாம் வந்தால் அங்கே ரெடியாக வச்சிருப்பாங்க. அதை சவுண்டு உண்டாக்கி அதை துரத்துறதுக்கு, பந்தம் கொளுத்தி காட்டி அதை துரத்துறதுக்கு, வெடி போட்டு அதை துரத்துறதுக்கெல்லாம் ரெடியாக இருப்பார்கள் ஜாமக்காரர்கள். பார்த்துட்டே இருப்பா. உயரத்திலிருந்து இவ்வளவு வேலி இருந்தாலுமே சில துஷ்ட மிருகங்கள் உள்ள வந்துடக்கூடாது என்று காத்து கொண்டே இருப்பார்கள், கண் விழித்திருப்பார்கள். அதான் ஜாமக்காரர்கள். அல்லேலூயா. அவர்கள் இருந்து காவல் காக்கிறதுக்கு தான் இந்த காவல் கோபுரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் முதல்ல லூக்கா 13 நான் வாசித்த அந்த காரியம். எஜமான் சொல்றாரு, இது கனி கொடுக்கல, அழிச்சிருவோன்னு சொல்றாரு. அப்ப தோட்டக்காரன் என்ன பண்ணாரு, ஒரு வருஷம் கூட இருக்கட்டும் ஐயா. புரியுதா? அதான் அந்த பரிந்து பேசுதல். ஸ்தோத்திரம். நமக்கு பரிந்து பேசுதல் என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை கொஞ்சம் நீங்க கவனிங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்துவாகிய தோட்டக்காரர் நமக்காக என்ன பண்றாரு, இன்றைக்கும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கிடுங்க. 1 யோவான் 2:1, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக, சொல்லுங்க, பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8 சொல்லி இருக்கு, நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றி பரலோகத்துக்கு போனாலும் இன்னைக்கும் அவர் செஞ்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஊழியம் என்னன்னா, நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியம். ஒரு அல்லேலூயா. இதெல்லாம் கேட்காமலே ஒரு அல்லேலூயா வரணுமே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பரிந்து பேசுதல், பிதாவுக்கும் நமக்கும் நடுவிலே அவர் மத்தியஸ்தராக நின்று நம்மேல் தேவனுடைய நீதியான கோபம் பற்றி எரியாதபடி நமக்காக பரிந்து பேசி நமக்கு கிருபையை பெற்று தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபை அனுபவிக்கிற நாம கர்த்தர் சபையிலே தருகிற எச்சரிப்புகளை கவனித்து சீர்திருந்தி நல்ல வாழ்க்கை வாழணும். ஆமென். 1. 2வது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண வேண்டியது, சொல்லுங்க, இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனம் எல்லாம் கொஞ்சம் காணாம படிச்சு வைங்க, சரியா? ஆமென். அல்லேலூயா. அப்ப 2வது நமக்கு பரிந்து பேசுறது யாரு? பரிசுத்த, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா, பரிசுத்த ஆவியானவர். எங்க இருந்து பரிந்து பேசுறார்? நமக்குள்ள இருந்து. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லக்கூடிய சாட்சி இருக்கு? எனக்குள்ள இருந்து எனக்காய் பரிந்து பேசுறார். அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுக்குள்ள யார் தங்கி இருக்கிறார்? பரிசுத்த ஆவி தங்கி இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்கிறார் ஐயா. பெருமூச்சு விட்டு. இதெல்லாம் அடிக்கடி யோசித்து பார்க்கணும். எதுக்காக? நம்மை பரிசுத்தப்படுத்த, நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை சோதனையிலிருந்து காப்பாற்ற, நம்மை ஜெயமெடுக்க பண்ண, நம்மை பத்திரமாக அங்கே கொண்டு சேர்க்க. இதுக்குத்தான் அவர் இந்த பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். நம்ம செய்கிற, நம்ம வாழ்க்கையில் வர்ற குறைகளுக்கெல்லாம் அவர் அங்க வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரிந்து பேசுற. அடிச்சிடாதீங்க ஐயா, தள்ளிடாதீங்க ஐயா, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கொஞ்சம் சரியில்லாம இருக்கான், அவனை நான் சரிப்படுத்துறேன். அந்த தோட்டக்காரர் சொன்னது போல அவனை கொஞ்சம் கூட கொத்தி எரு போடுறேன், கொஞ்சம் கூட தண்ணி ஊத்துறேன், கொஞ்சம் கூட உணர்த்தி பார்க்கிறேன், பார்ப்போம், இல்லாட்டா வெட்டி போடலாம். அல்லேலூயா. இப்படி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்ப ஃபர்ஸ்ட் பரிந்து பேசுறது யாரு?
நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் கூட சத்தமா சொல்லி பாருங்க. சத்தம் வருமா? கொஞ்சம் கூட சத்தமா. தோத்திரம். இதை வச்சுட்டு தான் சும்மா இருக்கிய. ரெண்டாவது யார்? பரிசுத்தாவியானவர். மூணாவது யார் தெரியுமா? எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அப்படி செய்யும்படி அவர்களுக்கு அது சொல்லுங்களேன். யாருக்கு? ஆமா, சபை மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. ஏன்னா அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உத்தரவாதம். காலையில சொன்னதே திரும்ப சொல்றேன். ஒரு சுவிசேஷகன் அந்த உத்தரவாதம் பண்ண முடியாது. ஒரு தீர்க்கதரிசி அந்த உத்தரவாதம் பண்ண முடியாது. சபைக்கு ஆண்டவன் நியமித்த மேய்ப்பன் தான் அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது நமக்கு பரிந்து பேசுற ஆளு யாரு? உயிரோடு இருக்கும் தேவ ஊழியன். எப்படி? யாரு? ஏன் தெரியுமா? சில செத்து போன ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பா. உயிரோடு இருக்கும் சொல்லுங்க தேவ ஊழியர். ஏன்னா அதே அதிகாரத்தில் இடது பக்கம் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 7வது வசனம் தானே? வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள் அவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் கவனித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். அவர்கள் உங்களுக்கா ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கா? வசனத்தை கொஞ்சம் கவனியுங்களேன். அப்படி ஆன்னு பார்த்துட்டு இருந்தா எப்படி? அவங்க உங்களுக்கா ஜெபம் பண்றாங்கன்னு இந்த வசனத்துல இருக்கா? இல்ல. அவங்கள ஆண்டவர் எங்க சேர்த்தாச்சு? எங்க சேர்த்தாச்சு? காட்வின் பாஸ்டருக்கு தான் சத்தம் போடணும் போல இருக்கு. ஒரு வசனமும் சொல்லி தரலையோ? அதான் சொல்லதும் மழை தன்மேல் விழுவதும் அறியாம இருக்கக்கூடிய பூமி மாதிரி இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை படிங்க. இந்த காலத்துல எத்தனை வஞ்சகம் சுத்தி தெரியுது. ஒன்றும் தெரியாம வாய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வசனம் சொல்றேன், நிறைய பேருக்கு வாய் கூட அசைய மாட்டேங்கி. வசனத்தை தயவு செய்து படியுங்க. சரி, அப்போ இங்க சொல்லியிருக்கு உங்களை நடத்தினவர்கள். அவங்க வாழ்க்கை ஓட்டத்தை முடிச்சாச்சு. அவங்க முடிவை நீங்க நன்றாய் கவனித்து அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. ஆனா அவங்க உங்க ஆத்மாவுக்காக இனி உத்தரவாதம் பண்ண முடியாது. அவங்க விழித்திருக்க முடியாது. அவங்க பரிந்து பேச முடியாது. இதை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இது தெரியாம கிறிஸ்தவத்தில் ஒரு சாரார் புனிதர்களை நோக்கி ஜெபம் பண்ணுவது, செத்து போனவர்களை பரிசுத்தவான் சொல்லி ஜெபம் பண்ணது, இதெல்லாம் ஒன்றும் காரியத்துக்கு ஆகாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து சொல்லுங்க இளைப்பாறுகிறார்கள். அவர்களுக்கு ஜெபம் பண்ற வேலையை ஆண்டவர் கொடுக்கல. புரியுதா? கொடுத்த அப்புறம் என்ன இளைப்பாறுதல் அவர்களுக்கு? உங்களுக்கா ஜோமனியே அவர்களுக்கு இளைப்பாறுதல்லாம் என்ன செய்யும்? போயிடும். அவள் உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கா நல்லா ஜோமனி ஆச்சு. இனி அவங்க எதுக்கு போயிட்டாங்க? ரெஸ்ட்டுக்கு போயாச்சு. அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா தெரியாம போயிட்டு இந்த உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள்ட்ட சொன்னா ஜெபம் பண்ணவாக பிரயோஜனப்படும். அதை விட்டுட்டு இப்படி செத்து போன ஆளுகள்கிட்ட போய் அவரே எனக்காக வேண்டிக் கொள்ளும், இவரே எனக்காக வேண்டிக் கொள்ளும்னா அதெல்லாம் பைபிள்ல இல்லாத விஷயம். நீங்களும் சிலர் இங்கேயும் வந்துட்டு அந்த மாதிரியும் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு அதை விட்டுருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இனி ஒண்ணு, இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார், உயிரோடு இருக்கும் தேவ ஊழியர்கள் நமக்காய் பரிந்து பேசுகிறார்கள். நாலாவதாக எபேசியர் 6:18 பரிசுத்தவான்கள் ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்கள்னா யாரு? இதுலயும் சில குழப்பங்கள் இருக்கு. பரிசுத்தவான்னு சொன்னாலே செத்து போயிட்டு அவங்க சபை தலைவர் அவரை புனிதர் என்று பட்டம் கொடுத்தா தான் பரிசுத்தவான், செயின்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பைபிள் சொல்லல. பெந்தெகோஸ்தே மார்க்கத்திலே ஒரு குரூப் என்ன சொல்லுது? கல்யாணம் ஆகாம ஊழியம் செய்றவங்க தான் பரிசுத்தவான் அப்படி சொல்லுது. அப்படியும் பைபிள் சொல்லல. எல்லா நிருபங்களுடைய முதல்
வாழ்த்து வசனத்தை வாசித்து பார்த்தாலே தெரியும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நான் முதல்ல அந்த பாயிண்டை தான் சொன்னேன். பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். சோ நீங்க தான் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்கள் ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்வதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நமக்கு இயேசு பரிந்து பேசுகிறார், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார், நமக்கு தேவ ஊழியர்கள் பரிந்து பேசுகிறார்கள். நாம் ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்றோம்? பரிந்து பேசுகிறோம். அல்லேலூயா. இதுதான் இந்த காவல் கோபுரம். இந்த கோபுரம் சபையின் நடுவிலே கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். இதற்கு தான் சபையில விழிப்பு ஜெபம், இதுக்கு தான் சபையில உபவாச ஜெபம், இதுக்கு தான் சபையில பல்வேறு ஸ்பெஷல் பிரேயர்ஸ். எதுக்காக இந்த பிரேயர்ஸ்? இந்த காவல் கோபுரம் இந்த தோட்டத்திலே தோட்டக்காரராய் இயேசு கட்டி வச்சிருக்கிறார். இந்த உலகத்திலே ஊழியக்காரலாய் தோட்டக்காரலாய் நியமிக்கப்பட்ட எங்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஜெபங்களை அதிகமா ஏறெடுக்கும் பொழுது சபை பாதுகாக்கப்பட்டதா இருக்கும். ஆமென். துஷ்ட மிருகங்கள் தோட்டத்துக்குள்ள என்ன செய்யாது? வராது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள வலு சர்ப்பம் என்ன பண்ணிக்கிட்டு, சர்ப்பம் நுழைஞ்சிட்டு மொத்தமா போச்சா? அது மாதிரிதான் சில சபைகளுக்குள்ள சர்ப்பம் நுழையுது. ஆனா இந்த ஜாமக்காரர்கள் விழித்திருந்தால், ஜெப கோபுரம் கரெக்டா இருந்துச்சுன்னா அது வெற்றியா இருக்கும். அல்லேலூயா. என்ன செய்ய? இப்ப சபைக்குள்ள ஜெப கோபுரம் இருக்க மாட்டேங்குது, வெளியே தனியா இருக்குது ஜெப கோபுரம். இதான் இந்த கடைசி காலத்துல வந்த சோதனை. சபைக்குள்ள என்ன இருக்கணும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜெப கோபுரத்தை சபைக்குள்ள சரியா கட்டுங்க. ஆமென். நாம் சேர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பெரிய பாதுகாவலை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக கடைசியாக ஒரு ஆலையையும் உண்டு பண்ணினார். ஆலைன்னா என்ன? வைன் பிரஸ். இந்த திராட்சை பழங்களை பறிச்சு போட்டு அப்படி ஆலை ஆட்டி பிழிந்து ரசம் எடுக்கிற அந்த மெஷின், அதான் ஆலை. எங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு சொன்னா ரொம்ப புரியும். ரப்பர் பால் எல்லாம் வெட்டி ரப்பர் மரத்துலேருந்து அப்படி கிழிச்சு விட்டுருவாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அது வடிஞ்சிட்டே இருக்கிறத ஒரு இது வச்சு சேகரிச்சிருவாங்க. அப்புறம் அதெல்லாம் சேர்த்து அந்த ரப்பர் பாலை ஒரு பக்கெட்டில் ஊற்றி கொண்டு வந்து அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஷீட் அடிப்பாங்க. அதுக்கு ஒரு மெஷின் இருக்கும், ஷீட் அடிக்கிற மெஷின். அது எல்லா தோட்டத்திலும் இருக்காது, சில தோட்டத்தில் வச்சிருப்பாங்க. அப்போ ஷீட் அடிப்பாங்க. அடித்து அந்த ரப்பர் பாலை எல்லாம் ஷீட் ஆக்கி காயப்படுவார். அப்புறம் நல்ல விலை வரும்போது வித்துருவார். இப்படி செய்வார். இதே மாதிரி திராட்சை பழ தோட்டத்தில் வந்து திராட்சை பழம்லாம் பறித்து கொண்டு இந்த ஆலையில் போட்டால் அது ஆலை ஆட்டி என்ன செய்யலாம்? ரசம் எடுக்கலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தோட்டத்துக்கு வேலி அடைத்து, தோட்டத்தில் கற்களை எடுத்து, தோட்டத்தில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு, தோட்டத்திலே காவல் கோபுரத்தையும் கட்டி வச்சு கூடவே இதையும் வச்சிருக்கிறார். ஏன்னா இதுல தான் அவருக்கு பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் செய்யறதெல்லாம் அந்த தோட்டத்துக்காக அவர் எடுக்கிற பிரயாசம். அந்த நற்குல திராட்சை செடிகள் ஒவ்வொன்றுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் செய்கிற பல்வேறு ஊழியங்கள், அவர் எடுக்கிற பல்வேறு பிரயாசங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் எதையும் வச்சுட்டு காத்திருக்கிறாரு? ஆலை. ஏன்னா சும்மா வேஸ்டா ஒரு தோட்டத்தை நட்டு வளர்த்து என்ன பிரயோஜனம்? அதோடைய கனிகளை பறித்து நல்ல ரசம் கிடைக்கணும், குட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி கிடைக்கணும். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலே நாம் சபையாக ஆண்டவர் நம்மளை கூட்டி வச்சு இந்த பாக்கியம் எல்லாம் நமக்காக செய்யும் பொழுது ஒன்றை நினைக்கணும், நான் கர்த்தருக்காக நல்ல கனிகளை கொடுத்துட்டே இருக்கணும், கர்த்தருக்கு நல்ல வரத்து என் வாழ்க்கையிலிருந்து வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் பாடுபட்டவர் அல்லவா? சிலுவையில் துடிக்க துடிக்க ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தவர் அல்லவா? அவர் உங்க வாழ்க்கையில ஒரு படி முன்னேற்றத்தை கண்டா அவர் இருதயம் அவ்வளவு சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறத பார்த்தா அவர் உள்ளம் அவ்வளவா மகிழும். நீ வேதத்தை கையில் எடுத்து படிக்கிறத பார்த்தா அவர் உள்ளம் மகிழும். நீ கோவப்படுற இடத்துல பொறுமைப்பட்டுட்டீன்னா அது ஒரு பெரிய ஆவியின் கனி, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. நீ வழக்கமா சுயநலம் காட்டுற இடத்துல பிறர் நலம் காட்டினால் அவருடைய உள்ளம் மகிழும். அல்லேலூயா. இப்படி உயர்குல
திராட்சை கனிகளை கொடுப்பதற்கு தான் அவர் வேலி அடைக்கிறார், கற்களை பொறுக்குகிறார், உன்னை நடுகிறார், உனக்காக கோபுரம் கட்டி காவலும் பண்ணுகிறார். எதற்காக? உன்னிலிருந்து இந்த நல்ல நல்ல கனிகள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. அப்படி செய்வாராக. ஒப்பு கொடுத்து நாம் ஒரு 5 நிமிஷங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் த லார்ட். பைபிளை மூடி வச்சுட்டு கண்ணை மூடுங்க. இதே ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுக்கணும் போல இருக்கு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அங்கே அசைஞ்சு இங்கே அசைஞ்சு பேகை திறந்து பேகை மூடி அதெல்லாம் என்னத்துமாவே போட்ட பிறகு இப்போ கண்ணை மூடுங்க, உள்ளத்தை தரவுங்க, வாயை தரவுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருத்தர் கூட சும்மா நிற்க கூடாது. ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் நம்ம தான் எத்தனையோ பரசங்கம் கேட்டாச்சு அப்படி சொல்லி ஒரு மமதையா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தரும் இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சும்மா வருகிறது இல்லை, சும்மா வருகிறது இல்லை. கர்த்தர் பெரிய எதிர்பார்ப்போடு நற்குல திராட்சை செடியை நட்டேன், நல்ல ரசத்தை எதிர்பார்த்தேன், ஆனா கசப்பான கனியை தந்துருச்சேன்னு வருத்தப்பட்டார். காட்டு திராட்சை செடியை போல உள்ள கனி வந்து போச்சேன்னு வருத்தப்பட்டார். அப்படி நம்மளை பார்த்து ஒரு நாளும் கர்த்தர் வருத்தப்பட ஏது உண்டாகவே கூடாது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. முதல்ல நம்முடைய பாதுகாவல்களை ஒன்று அறிக்கை பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோம். தேவனே, எனக்கு நீங்க வச்சிருக்கிற பாதுகாவல்களுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து தமிழ்ல அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னதமானவருடைய மறைவுக்குள் என்னை வைத்திருக்கிறீர் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை மறைத்து காக்கிற தெய்வம், ஆமென். என்மேல் நிழலா இருந்து எல்லாருடைய சீற்றங்களுக்கு விலக்கி காக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உம் சிறகுகளால் மூடி என்னை காக்கிறவர், என்னை காக்கிறவர். சும்மா ஸ்தோத்திரம் அல்ல, இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அந்த விசுவாச அறிக்கை, ஆமென், அறிக்கையிடும் பொழுது உள்ளத்தில் வார்த்தைகள் பதியும். உங்க வாழ்க்கையில் அது கிரியைகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறீரப்பா, உடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறீரப்பா. இன்னைக்கு ரோடெல்லாம் விபத்தும் ஆபத்துமா கிடக்குது, ஆனால் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறீர். எத்தனையோ பேர் வாழ்க்கை பாதையிலே முடங்கி போனார்கள், ஆனால் எனக்காக உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறீர். இத்தனை வயதிலும் என் வாழ்க்கை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் கட்டிலோடு முடங்கி போனார்கள், எத்தனையோ பேர் வீட்டுக்குள் முடங்கி போனார்கள், ஆனால் இந்த வயதிலும் என்னுடைய சரீரம் நடமாடி திரிகிறது. உம் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். அநேகர் நல்ல வாய் திறந்து தமிழ்ல சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்றது நிச்சயமாய் உங்களுக்குள் விடுதலையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்தை நான் சொல்ல, உங்க நாமத்தை நான் உச்சரிக்க இயேசுவின் நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னார், இயேசுவே நீர் என் பக்கத்தில் நிற்கிறீர், நீர் என் வலதுபுறத்தில் எனக்கு துணையாய் நிற்கிறீர். ஆமென். நீர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம். ஆபத்தில் நீரே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் மதில்கள் உமக்கு முன்பாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் மதில்கள், என் பாதுகாவல்கள் எல்லாம் உமது முன்பாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலவேளை என்னால் பாதுகாக்க முடியாத இடங்களில் நீர் அக்கினி மதிலாக நிற்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை சுற்றி நீர் அக்கினி மதிலாய் நிற்கிறீர். ஸ்தோத்திரம். எனக்கு உண்டான யாவற்றை சுற்றி நீர் அக்கினி மதிலாய் நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகள், என் சந்ததிகளை சுற்றி நீர் அக்கினி மதிலாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அக்கினி மதிலாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். உனக்காகவே நான் உன்னை கம்பல் பண்ணுகிறேன். நீ 4 தடவை இதை அறிக்கை பண்ண மாட்டாயா? உனக்குள் இந்த வார்த்தை பதியாதா? அது சமயத்துக்கு ஞாபகம் வராதா? அப்பொழுது ஒரு அறிக்கை பண்ண மாட்டாயா? கர்த்தருடைய பாதுகாவலை அனுபவிக்க மாட்டாயா?
Oh glory, hallelujah, hallelujah, hallelujah. Libura kaba shantura dulaba kabarabu shantuna rialaba shala. Uribiribi kabarabo shantuna durabalabu kamanama shilaba udariya. நான் உம்முடையவன் நீர் என்னை வேறுபடுத்தி பரிசுத்தப்படுத்தி உமக்கென்று சொந்தப்படுத்தி ஆமென் ஹல்லேலூயா என்னை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உம் தோட்டத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து ஆமென் ஹல்லேலூயா இடறுதல் இல்லாத பண்படுத்தப்பட்ட நிலமாகிய தோட்டத்திலே வசனம் தெளிவாய் கிடைக்கிற தோட்டத்திலே பரிசுத்தாவி தங்கு தடையின்றி ஆமென் அசைவாடுகிற தோட்டத்திலே என்னை கொண்டு வந்திருக்கிறீர் ஹல்லேலூயா நற்குல திராட்சை செடியாய் உயர்குல திராட்சை செடியாய் என்னை நட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. Ola baraka ba shantara riba shadala oli bagaduna hantuna maraga shakala kuraduna shi. Hallelujah, hallelujah, hallelujah. உங்களுடைய விசேஷித்த ஜெபங்களுக்காய் நன்றி இயேசுவே. எனக்காய் பரிந்து பேசுகிறவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் தரப்பில் நிற்கும் ஊழியக்காரர்களை தந்தவரே ஸ்தோத்திரம். எனக்காய் ஜெபிக்கின்ற சக விசுவாசிகளை தந்தவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நானும் பிறருக்காய் ஜெபிப்பேன். நானும் மற்ற விசுவாசிகளுக்காய் ஜெபிப்பேன். நானும் ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிப்பேன். கர்த்தருடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்பேன். உலா ரகபா சுகுரா துனா ஹந்து உலி புகா ரகுலா துகா ஷிகமா கௌரா தனாசி லிஃபு கபா ஷகரா துனகா. ஓ ஜப கோபுரம் என் சபையிலே நாங்கள் கட்டி எழுப்புவோம். ஆமென் ஆமென். அந்த காவல் கோபுரத்தை எங்கள் சபையிலே நன்றாக கட்டி எழுப்புவோம். விழிப்பு ஜபத்துக்கு வருவே, உபவாச ஜபத்துக்கு வருவே. ஆமென். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஆலையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். எப்பொழுதும் நல்ல கனிகளை தருவே, அதிக கனிகளை தருவே, மிகுந்த கனிகளை தருவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்லேலூயா. உனக்காய் யுத்தம் செய்திடுவார், உனக்காய் பரிந்தும் பேசுவார். உனக்காய் யுத்தம் செய்திடுவார், உனக்காய் பரிந்தும் பேசுவார். உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவோ செய்திடோ. உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவும் செய்திடோ. பதறிடாதே, கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே. பதறிடாதே, கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே. ஜெபிப்பதற்கோ நினைப்பதற்கோ மேலாய் ஜெயமே அளிப்பவர். ஜெபிப்பதற்கோ நினைப்பதற்கோ மேலாய் ஜெயமே அளிப்பவர். அறியாயட்டா காரியங்கள் அனுதினமோ அறிவிப்பார். அறியாயட்டா காரியங்கள் அனுதினமோ அறிவிப்பார். பதறிடாதே, தோட்டத்துக்குள் வந்த தேவ பிள்ளையே பதறாதே, கலங்காதே. தோட்டக்காரர் இயேசு உனக்காக உண்டு. கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே. உனக்காய் யுத்தம் செய்திடுவார், உனக்காய் பரிந்தோ பேசுவார். உனக்காய் யுத்தம் செய்திடுவார், உனக்காய் பரிந்தோ பேசுவார். உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவோ செய்திடோ. உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவோ செய்திடோ. உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவோ செய்திடோ.
எனக்கு முன்னே அவரின் சமூகம் எனக்காயாவோ செய்திடோ. எனக்கு முன்னே அந்த அனுபவங்களுக்காய் நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவி பெற்ற தேவ மக்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை நோக்கி துதிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்வில் இறங்கும். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் கிரியை செய்யும். உனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், உனக்காய் தோட்டத்தை ஆயத்தப்படுத்தினவர், வேலி அடைத்தவர், ஆமென், பண்படுத்தினவர், ஆமென், உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை நட்டவர், ஆமென், உன்னை பெரிய ஒரு மேன்மைக்குள் கொண்டு வருகிறார், கனி கொடுக்க செய்கிறார். உனக்காய் யாவும் செய்வார். அவர் சமூகம் உன் முன்னே செல்லும். பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் மேல் விசுவாசமா இரு. நல்ல ஆவியில் பெற்றவர்கள் ஆவிக்குள்ளாகி ஓ glory 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 உலப கபர பௌஷந்துர பௌதலா ஷிபலா புகமௌரியா. ஆமென். இவ்வளவு நேரம் தமிழ்ல ஜெபித்தோம். இப்பொழுது பரிசுத்த ஆவிக்குள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியானவர் கிரியை செய்யட்டும். ஆவியானவர் தம்முடைய ஊழியத்தை நடப்பிக்கட்டும். ஓ ஜீவ தண்ணீர் ஊற்றப்படட்டும். ஆமென் 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 ஆமென். ரிபலபரபல புகபரப ஷந்துர பௌதலப ஷிபலபலப ரிகதல ரதுரப ஷலபலபலபலப கபௌரியாலப ஷலபதுரியா. ஆமென். என்னிடத்தில் இருக்கிற கனியற்ற அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு மாற்றப்பட்டு போகட்டும். உயர்குல கனிகளை கொடுக்கத்தக்கதாய், நற்குல கனிகளை கொடுக்கத்தக்கதாய் எல்லாருக்குள்ளும் ஒரு வல்லமையான கிரியை செய்யும். உலபா ரபோ ஷதலா கத்துர பௌதரா ஷம்பலா உரி விரி விரிபி கபலப ஷலபலபலப கபௌரியா லிவிரி விரி விரிபி ஷந்துல பௌதரப ஷலபதுரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Glory 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 glory. Hallelujah 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவும் செய்திடும். உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவும் செய்திடும். உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவும் செய்திடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலேயும் நம்மளோடு கூட அவருடைய திராட்சை தோட்டம் வேலடைக்கப்பட்டது. கர்த்தரில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து இன்றைக்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வான நல்ல ரசத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் அவருடைய மனதை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக அவர் நம்மளை குறித்து அவர் மகிழ்ச்சியாய் காணப்படும்படியாக ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனத்தை அப்படியே விட்டு விடாதபடி அந்த வசனத்தை அப்படியே நாம் உள்ளத்தில் அப்படியே ஆழமாக பதித்து கொண்டு இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் ஆசீர்வாதமாய் காட்டி எழுப்பப்படத்தக்கதாக ஆண்டவருக்கென்று நல்ல அருமையான கனி கொடுக்கிறவர்களாக நல்ல உயர்வான அனுபவத்தை நாம் கொடுத்து தேவனுடைய நாமத்தை அவருடைய உள்ளத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை தரும்படியாக எல்லாருக்கும் அதிலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ர அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் விதமாய் அருமையான நம்முடைய தலைமை போதல் மூலமாய் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அவளுக்கு நல்ல இன்னும் சரீர சுகம் பலனை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்து இன்னும் ஆண்டவர் கோடி ஜனங்களுக்கு இன்னெடுத்து பயன்படுத்தும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும். இங்க வந்திருக்கிற எல்லா சுவாச குடும்பங்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும். கணத்துக்குரிய எல்லா ஊழியர்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும். தொடர்ந்து நாளை பகல் நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த கன்வென்ஷனுடைய 2ஆம் நாள் இந்த மாலை கூட்டத்தையும் கூட கர்த்தர்
ஆண்டவரே நீர் நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, எங்களை சிநேகிக்கிறபடினால ஆண்டவரே உம்முடைய பாதத்துல இந்த நாளிலே கடந்து வந்து நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாய் என்னுடைய வாழ்க்கை ஜீவியத்தை ஆண்டவரே நாங்கள் எப்படியாக ஆண்டவரே நாங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி எதிலிருந்து நாங்கள் விலக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நல்ல வார்த்தையில கொண்டு நீர் ஆண்டவரே நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தோட்டத்தின் எஜமானே நீர் எங்களுக்கு செய்து எத்தனை நன்மையான காரியங்கள் அப்பா, இவையிலெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு செய்து எதிர்பார்க்கிறீரப்பா. நீ எதிர்பார்க்கிற அருமையான ஆண்டவரே கனிகளை ரசத்தை நாங்கள் கொடுக்க நல்ல கிருபைகளை தாரும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே துதிக்கிறோம். நல்ல பாடல் ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தந்து ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து இப்பொழுது நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய இருதயத்தை நிரப்பினீர் அப்பா. ஒரு லீதியாளுடைய இருதயம் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு போனது போல எல்லாருடைய இருதயத்திலையும் இந்த வார்த்தைகள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை அப்படியே 100 மடங்கான பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சொல்லு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடு கூட விசேஷமாய் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தோடு கூட இந்த கூட்டத்திலே பங்கு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.